கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. பயங்கரமான வெயில் கொளுத்துகிறது, ஹல்லேலூயா, தாங்க முடியல. ஆனாலும் தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் அடைக்கலமாய் இருந்து இதுவரை பாதுகாத்து அப்படினால் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு போதுமான எல்லா பாதுகாவல் தந்து நடத்தினார். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை செலுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். நாட்கள் கடந்து போக போக கர்த்தருடைய வருகையும் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாமும் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் அல்லேலூயா நம்மோடு கூட அநேக மறைபொருளான சத்தியங்களை வெளிப்படுத்தி அவருக்குள்ளாக வளர்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய சபையில் வெளிப்படுத்துகிற இந்த மேன்மையுள்ள வெளிப்பாடுகள் சத்தியங்கள் அநேகருக்கு அவைகளை பிரயோஜனமாக இருந்து வருவதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். மறைந்திருக்கிற சத்தியங்களை வேதத்திலே தேவன் எழுதப்பட்டதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு வேதத்திலிருந்து வெளியே ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. எல்லா வேதத்திலே பைபிளுக்குள்ளே இருக்கிற வேதத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் மகிமையுண்டதாக. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆமென். 1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். முதல்ல பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் வகை வகையாக தம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தி பழைய ஏற்பாட்டிலே பேசிக் கொண்டு வந்தார். பிதாக்களுக்கு அநேக தெய்வ ரகசியங்களை தேவ ஆவியானவர் அந்தந்த காலங்களிலே பேசிக் கொண்டு வந்தார். அந்தந்த காலத்துக்கேற்ற சத்தியங்களை, அந்த காலத்துக்கேற்ற உபதேசங்களை, அந்தந்த காலத்திலே ஜனங்களை கை கொண்டு வாழ வேண்டிய முறைகளை, விதங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டு வந்தார். இப்போ என்ன செய்கிறாராம்? 2வது வசனத்திலே வாசிக்கலாம். இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு அல்லேலூயா, குமாரன் மூலமாய், இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நமக்கு குமாரன் மூலமாய், ஆமென், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக பிதாவாகிய தேவன் அவரை நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்ப தொடர்ந்து அவரை பற்றி நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவேதான் பழைய காலங்களிலே பழைய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு பங்கு பங்காக வகையாய் திருவுளம் பற்றி வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தாவினரை கொண்டு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் தேவனுடைய வருகைக்குள்ள போக முன்னதாக வேதத்திலே தேவன் எழுதி வைத்த அநேக வெளிப்பாடுகளை, அநேக ரகசியங்களை நாம் அறிந்து கொள்கிறது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆகவே அந்த வெளிப்பாடுகளை, அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை அறிந்து கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? எங்க போக முடியும்? பரலோகத்தில் தேவசத்துக்கு போக முடியும். ஆகவே தேவனுடைய இடத்திற்கு, அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய தாபரிக்கும் இடமாகிய நமக்கு சொந்த இடமாகிய நமக்கு பூர்வீக இடமாக இருக்கிற பரலோகத்திற்கு போய் அங்கே நம்ம இடம் கிடைத்து அங்கே இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டுமானால் தேவன் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுக்கணும். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் 23 வசனத்திலே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலையும் எப்படி இருக்கணும்? அது எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாம, பாவம் இல்லாம, அயோக்கியத்தனம் இல்லாம, அருவருப்பு இல்லாம, அசிங்கப்படாம, அல்லேலூயா, ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய உயிர் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆவி ஆத்மாவையும் தன்னுக்குள்ளே வைத்திருக்கிற இந்த சரீரம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இது 3 பரிசுத்தமா இருந்தா தான் பரலோகத்தில் போக முடியும். இது 3ல ஏதாவது ஒன்று குறை இருக்குமானால் கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த 3லும் ஒரு பெரிய பரிசுத்தம், ஒரு பெரிய மேன்மை, பெரிய உயர்வை தேவன் நமக்கு தந்து நடத்துவாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவேதான் தேவன் இன்றைக்கு இந்த காலங்களிலே அல்லேலூயா ஒரு வெளியேற பெற்ற ஒரு மகிமையில வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தந்து நடத்துகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நாம் தொடர்ந்து வாசிக்கிற வேத பகுதி ஆகிய சகரியா 2ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையுண்டதாக. வாசிப்போம்.
ஆமென். சகரியா 2ஆம் அதிகாரம் சொன்ன உடனே எடுத்து வாசிக்கணும். இப்படி லேட் பண்ண கூட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. உடனே டக்குன்னு படிக்கணும். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாபிலோன் குமாரத்தி என்று சொல்லுகிற உலகத்தினிடத்தில், ஆமென், சபை என்று சொல்லுகிற அருவருப்பான அயோக்கியத்தனங்களை செய்கிற சில இடங்களிலே நமக்கு தொடர்பில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்பு வருகிறது என்ற தேவன் அறிந்து, நீ அதிலிருந்து வெளியே வா மகனே மகளே, அந்த பாபிலோனின் ஆவி உனக்குள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த பாபிலோனின் ஆவினால நிறைய பேர் கட்டுண்டு கிடக்கிறார்கள். பாபிலோனின் ஆவினால நிறைய பேர் இன்னைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அருவருப்பான காரியங்களை செய்கிற இந்த ஆவியினுடைய பிடியிலிருந்து என் அருமை மகனே மகளே உன்னை விடுவித்துக் கொள் என்று தேவன் சொல்கிறார். ஆமென். விடுவிக்கணும். இந்த விடுவித்தலை பற்றி தான் நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையான விடுவித்தல் என்றால் என்ன, எப்படி விடுவிக்கணும், எப்படி கட்டவிழ்க்கணும் என்பதை சொல்லுகிறது இல்லை. நோயின் கட்டு, வியாதி கட்டு, தரித்திர கட்டு, இப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. ஆனால் பாவக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அக்கிரம கட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அயோக்கியத்தன கட்டுன்னு இருக்கு, அசுத்த கட்டுன்னு இருக்கு. அதை பற்றி எல்லாம் நினைக்கிறது இல்லை. தீட்டி என்ற கட்டு, கரை என்கிற கட்டு, இதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது, அதுல உடைக்கிறதும் கிடையாது. இவெல்லாம் உடைக்கப்படணும், இவெல்லாம் உடைக்கப்படணும். ஆகவேதான் உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இவெல்லாம் உடைக்கப்பட்டாது, அதுல இருந்து வெளியே வந்தா தான் ஆமென் பரலோகத்திற்கு போக நம்மை தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா பூர்வத்திலே பேசினவர் இந்த காலங்களிலே கடைசி காலத்தில் இன்னைக்கு நம்மோடு கூட அநேக ரகசியங்களை பேசிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இந்த விடுவித்தல் என்கிற விடுவிக்கிற காரியங்களை குறித்து தான் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு 4 வாரங்களாக வேதத்திலே நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விடுவிக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். முந்தின வாரத்திலே ஆவி எப்படி விடுவிக்க, உயிர் எங்கே கட்டப்பட்டு கிடக்கிறது, அது எப்படி விடுவிக்கிறார் தேவன் என்று பார்த்தோம். ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனாகிய அல்லேலூயா அவன் கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா, நான் உங்களுக்கு தண்ணீரிலே ஜலத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வல்லவர் ஒருவர் வரப்போகிறார், என்னை காட்டிலும் வல்லவர். அல்லேலூயா. பராக்கிரம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், அவர் அப்படியெல்லாம் புகழ்ந்து பேசி எனக்கு பின்னால் ஒருவர் வரப்போகிறார், அவர் உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், 3 ஞானஸ்நானம். ஒரு தண்ணியில நான் இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் கர்த்தர் சோதரர் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார், அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார். ஆக இந்த 3 ஞானஸ்நானம் வேதத்தில் தேவன் எழுதி வைத்ததை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். சபை இன்னைக்கு மறந்து இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரர் தேவனுடைய ஊழியக்காரங்கள் இதுல ஆழத்துல போய் அப்படின்னா என்ன, ஸ்தோத்திரம் தண்ணி ஞானஸ்நானம்னா என்ன, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்னா என்ன, அக்னி ஞானஸ்நானம்னா என்ன, அதை அலசி ஆராய்ந்து தேவனிடத்தில் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் எல்லாம் போதிக்கப்பட்டு கூட சபைக்கு பிரசங்க வேண்டிய ஊழியக்காரங்க பாஸ்டர் இன்னைக்கு அதை செய்யவில்லை. ஆகவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? உற்சாகமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்னி ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்தில் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரீர ஞானஸ்நானத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக அக்னி ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கலாம். ஆமென். அக்னி இன்னைக்கு சபைகளிலே பெரிய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அக்னி பயங்கர பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரங்க அக்னி என்ற இந்த வார்த்தை கொண்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். பெங்களூர்ல ஒரு இடத்துல அக்னி முகாம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஒரு 3 நாள் நடத்துறாங்க. அதில் பங்கெடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலுத்தணும்.
ஹalleluya. 5 வயதிலிருந்து 12 வயசுல கொஞ்சம் குறைஞ்ச பணத்தை சில ஆயிரங்களை செலுத்தணும் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த முகாமுக்கு என்ன பேரு? அக்னி முகாம். சொல்லுங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா? எல்லாரும் சொல்லுவோம் அக்னி முகாம். ரொம்ப பார்த்து வேதனைப்படை அடைந்தேன். சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு பையன் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தான். போகும் பொழுது அவன் போன் பண்ணான். ஐயா நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், எங்க போற அப்படின்னு கேட்டேன். ஐயா அக்னி முகாமுக்கு போறியா? ஓ அப்படியா, ஏய் பார்த்து போயிட்டு வாப்பா. நீ போயிட்டு வரும் பொழுது உங்க ஊரெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட போகுது, குடும்பத்தெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட போகுது, பார்த்து பத்திரமா வா. வழியில பஸ் எல்லாம் வரப்போகுது, வண்டியெல்லாம் வரும். உனக்குள்ள இருக்கிற அக்னி அங்க முகாம் போயிட்டு வரும் பொழுது உனக்குள்ள அக்னி எல்லாத்தையும் தீப்பிடிச்சு எரியும் போது ஜாக்கிரதைன்னு சொன்னான். ரொம்ப சிரிச்சான். அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, பின்ன எதுக்கு அங்க போற? நிறைய எப்படி நடக்கிறது அக்னி முகாம். அக்னி முகாம் நிறைய சபைகளிலே அல்லது நிறைய கூட்டங்களிலே பாஸ்டர்கள் சொல்றாங்க அக்னி வருகிறது, அக்னி ஃபயர் ஃபயர் ஃபயர். பைய தொண்டை கிளிய கத்துவாங்க. என்ன எங்க ஃபயர் வருது, எங்க அக்னி வருகிறது? சும்மா தொண்டை கிளிய கத்துவாங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்தோத்திரம். 3 நாட்கள் 4 நாட்கள் என்ற நிறைய கேம்ப் முகாமல் நடக்கிறது. 3 நேரம் நல்ல சாப்பாடு. ஏதோ ஊழியக்காரங்க ஏதோ பேசுறேன்னு பேசுறாங்க. ஒரு துளி மாற்றம் கிடையாது. ஒரு துளி அக்னி அனுபவம் ஒருவனுக்கு வந்தது கிடையாது. சும்மா குலுக்குவாங்க, உடம்ப குலுக்கி 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 கையை தட்டி குதின்னு குதிப்பாங்க, அவ்வளவுதான். எந்த மாற்றம் மனிதனுக்குள்ள வந்தது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன பேரு? அக்னி ஃபயர் கத்துவாங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். என்ன நடக்குது? என்ன மாற்றம் நடக்கிறது? பைபிள் அப்படியெல்லாம் இயேசுநாதரை சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்னி என்கிறது ஒரு மேலான ஒரு மகிமையுள்ள ஒரு அனுபவம். படிப்படியாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு மேலான ஒரு அனுபவம், ஒரு நல்ல ஒரு தெய்வீக அனுபவம். சிலர் சொல்றாங்க இன்னைக்கு ஆவியில இன்னைக்கு ஆராதனைக்கு போயிருந்தேன், ஆவியில நிறைஞ்சேன், எனக்கு தேவன் அக்னி அபிஷேகத்தை கொடுத்தார். அக்னி அபிஷேகம் பைபிள் இல்ல. அக்னி அபிஷேகம் என்று ஒரு தனியா ஒரு ஒன்று கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன எப்படி கிடைச்சது பாருங்க. நான் நல்ல ஜெபம் ஆவியில நிறைஞ்சு பேசினேன். என் தலையிலிருந்து வேத்து ஊத்தி உடம்பெல்லாம் நனைஞ்சு துணிய ட்ரெஸ் எல்லாம் சோதனை நனைஞ்சு போச்சு. அது அக்னி அபிஷேகமா? நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது? ஆவி, ஆத்துமா, சரீரம். அருமையான மறைந்து இருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை தான் இன்னைக்கு நாம வேதத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த அக்னி ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஜனமாய் இருக்கிற ஒவ்வொரு கட்டாயம் 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 பெற்றிருக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு மேலான அனுபவமாக தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தர் கொஞ்ச நாட்கள் முன்பதாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற பாஸ்டர்கள், ஸ்தாபன தலைவர்கள், ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயக்கங்களின் தலைவர்கள், கிறிஸ்தவ இயக்க தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியாவுடைய மேப்பை வரைஞ்சு அங்கங்க சில குப்பைகள் எல்லாம் வச்சு ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் பந்தத்தை பத்த வச்சு ஒரு துணியில ஒரு குச்சியில துணியை சுத்தி அதுல எண்ணெய் ஊத்தி தீ பற்ற வச்சு இந்தியாவில் எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் அப்படின்னு பத்து வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் வச்சாங்க. ஸ்தோத்திரம். இதை தமிழ்நாட்டில் வேற ஆட்சி நடக்கிறனால தப்பிச்சிட்டாங்க. வேற ஆட்சி நடந்திருக்கு முன்னால் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க, ஜெயில போட்டிருப்பாங்க. ஏனென்றால் இந்தியாவை தீ வச்சு எரிக்கிறான்னு சொல்லி உள்ள போட்டுருவாங்க. இது தேச விரோத ஒரு சட்டம், ஒரு தேச விரோதமான காரியம். அதை செஞ்சிருக்காங்க. எப்படியோ காப்பாற்றப்பட்டாங்க, தப்பிச்சு பழச்சிட்டாங்க. அன்பானவர்களே, அக்னி என்பது ஸ்தோத்திரம் அல்லேலூயா மனுஷன் தான் ஒரு தீக்குச்சி உரைச்ச வைத்தோ பெட்ரோல் ஊத்தியோ தீ வைப்பது அக்னி அல்ல. வேதத்திலே தேவன் அக்னி என்று சொன்னது வேறு விதமான காரியம். அது ஒரு மேலான அனுபவமாக இருக்கிறது. இன்னைக்கு நல்ல ஜெபத்தோடு இருந்து இந்த காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சையோடு வசனத்தை கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் விளங்கிக் கொள்ள கிருபை செய்வார். ஆக இவைகள் ஒரு அக்னி அல்ல. இவைகள் கர்த்தர் சொல்ற அக்னி கிடையாது. ஒரு சபையில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதே போல ஒரு பந்தத்தை பத்த வச்சு பாஸ்டர் ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிட்டு தீக்குச்சி உரைச்சு பிரைஸ் எல்லாம் கரபுரன்னு பேசிட்டு அப்படியே பத்த வைக்கிறார்.
அதை பற்றி எரிகிறது. உடனே அதை கையில் வாங்கி கொண்டார். இது இப்பொழுது பற்றி எரிகிற அக்னி. இந்த அக்னி எல்லாரையும் பற்றி பிடிக்க போகிறது. இந்த அக்னி எங்க குச்சியில் இருக்கிற நெருப்பு வேற, பரலோகத்தில் இறங்கி வேற அக்னி வேற. நீங்க வேதத்தில் நீங்க பிரசங்கத்துல பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த அக்னி என்று சொல்லி சுற்றியவர் எல்லாம் பயப்படுறாங்க. சகோதரிமார்கள துணியில புடவில தீ பிடிச்சிருமோ என்று பயந்து நடுங்கிறாங்க. சபையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறார். யாராவது மேல தீ பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? இந்த அக்னியா சபைக்கு வேணும். இந்த அக்னியா சபைக்கு வேணும். அக்னி பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அக்னி ஞானஸ்நானம் என்பது தேவன் அல்லேலூயா வேதத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கட்டாயம் தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு பாஸ்டருக்கும் கொடுப்பாரு. ஒவ்வொரு கர்த்தருடைய விசுவாச அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுப்பார். யாருக்கும் தராமல் இருக்க போகிறது இல்லை. எல்லாருக்கும் இந்த அக்னி ஞானஸ்நானம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவதாக நம் தேவன் அக்னிமயமானவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை யார் தெரியுமா? நம்முடைய தேவனாய் கர்த்தர் அக்னிமயமானவர். பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12 13 14 15 16 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அல்லேலூயா 12ஆம் வசனத்திலும் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வரலாம். வாசிப்போம். அப்பொழுது நிறைய வசனம் வாசிக்கணும். வேகமா படிக்கணும். சீக்கிரமா என் கூட சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்த்து திரும்பினேன். பாருங்க. அல்லேலூயா. இந்த யோவான் தேவனுக்குள்ளாக இருந்தான். யோவான் சீஷனை பிடிச்சு எல்லாத்தையும் வெட்டி கொண்டாங்க. ஆனா யோவானை மாத்திரம் என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக அந்த தீத்தர் ஆகிய பிடிச்சு அவனை கர்த்தர் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போடுங்கன்னு சொன்ன. பெரிய கொப்பரை பெரிய பாத்திரத்தை வச்சு நிறைய ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி அடுப்பை வச்சு நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சு அவனை தூக்கி எண்ணெய்க்குள்ள போடுங்கன்னு சொன்னான். அப்ப அதுல பொறிஞ்சு அப்படியே மீன் பொறிக்கிற மாதிரி பொறிஞ்சு செத்து போவான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. ஆனா யோவான் என்ன செஞ்சான் தெரியுமா? அது எண்ணெய்க்குள்ள கொதிக்கிற எண்ணெயில படுத்துறீங்க என்ன திருப்பி போடுங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. கொதிக்கிற எண்ணெயில போட்டா என்ன ஆகணும்? எங்க கொதிக்கிற எண்ணெயில போட்டா என்ன ஆகும்? ஒரு கறி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பொறிஞ்சு போயிடும். சரிதானா? ஆனா யோவான் சீஷன் ஸ்தோத்திரம் உள்ள போட்டோம். ஏங்க என்ன திருப்பி போடுங்கன்னு சொன்னான். ஏய் அவனை கீழே இறக்குங்க போனாங்க. கீழே இறக்குனாங்க. கொதிக்கிற எண்ணெய் கொதிக்குது. அவனுக்கு ஒரு சேதம் ஏற்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகனை கிருபையாய் சீஷனை பாதுகாத்தார். இவனை என்ன கொல்றதுக்கும் எனக்கு பயமா இருக்கு. இவனை கொல்லவும் முடியாது. இவனை நாடு கடத்தி விடுங்கள் என்று சொன்னான். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பத்மு அப்படிங்கிற ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி கப்பல் ஏத்தி கூட அந்த பத்முடைய தீவுல விட்டுட்டாங்க. அந்த பத்ம தீவுல இறங்கி அல்லேலூயா ஒரு ஆள் கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த தீவில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கிறது பின்னாலே. ஆமென். இந்த 12ஆம் வசனத்துல படிக்கிறோம். அதுதான் 12ஆம் வசனத்துல நடக்கிற இந்த அனுபவம் என்ன? நடந்து போகிற அந்த தீவுல அப்ப கேளுங்க வாசிக்கலாம். திரும்பின போது ஒரு சத்தத்தை கேட்கிறான். சத்தத்தை கேட்டவன் யாரும் இல்லாத தீவுல யாருக்கான திரும்பி பார்க்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் பின்னால பார்க்கிறான். அவன் நடந்து வந்த பாதையில திடீர்னு 7 பொன் குத்து விளக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பயந்து நடுங்கி பார்க்கிறான். பின்னால 7 அகல் கொண்ட பெரிய தங்கத்தினாலான ஒரு குத்து விளக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து நிலையங்கி நீண்டமாக அங்கி தரிந்திருக்கிற மார்பருகே பொற்கச்சை தன்னுடைய நெஞ்சு பக்கத்திலே தங்கத்தினால ஒரு பெல்ட் ஒரு அருமையான ஒரு பெல்ட் கச்சை கட்டி கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த யோவான் யாருடைய நெஞ்சிலை சார்ந்து பேசிக் கொண்டிருந்தானோ அல்லது 3 வருடங்களாக யாரோடு நடந்து கொண்டிருந்தானோ அந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த தேவகுமாரன் இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். நடுங்கி போனான். அன்றைக்கு அவர் அவனோடு இருந்த பொழுது 12 சீஷரோடு இருந்த பொழுது வேறு விதமாக இருந்தார். இப்பொழுது உயிரோடு இயேசு இறந்த பிறகு அவரை பார்த்து நடுங்குகிறான். ஆமென். இப்ப பாருங்க அவரை குறித்து ஒவ்வொன்றா விவரிச்சுட்டு வரான் பாருங்க. வாசிக்கலாம். அவருடைய சிரசும் அவருடைய தலை மயிரும் வெண்பஞ்சை தலைமுடி வெண்பஞ்சை போல் இருந்தது. அல்லேலூயா. தலை எப்படி இருந்துதான்? நிறைய பேர் தலை வெள்ளையா மாறிட்டா என்ன பண்றாங்க? டை அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? நிறைய பேர் சொன்னாங்க ஐயா டை அடிங்க, அடிச்சுட்டு இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கய்யா. என் தேவனுக்கு நான் எப்படி இருந்தாலும் அவர் என்ன அழகு இருந்தான்னு சொல்லுவார். அல்லேலூயா.
ஆமென். டை அடிக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் வயசு கம்மியா குறைச்சு காட்டுங்க ஐயா. ஒரு 10-15 வயசு குறைச்சு, நான் 10 வயசு குறைச்சு காட்டி இன்னொரு கல்யாணமா பண்ண போறேன். எதுக்கு வயசு குறைச்சு சொல்லணும் சொல்லுங்க? கல்யாணம் பண்ணறவன் தானே பண்ணணும். நான் இன்னொரு கல்யாணமா பண்ண போறேன், தேவை கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே வயது குறைக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று சொன்னேன். கர்த்தருக்கு என் தேவன், அல்லேலூயா, அவருடைய தலையானது வெண்பஞ்சை போல இருந்தது, தலை மயிரானது வெண்பஞ்சை போல இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சரி, தொடர்ந்து கீழே படிக்கிறவர் சொல்றாரு பாருங்க. உறைந்த மலையை போல, அவர் உறைந்த மலை அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி, ஐஸ் கட்டி போல வெண்மையா இருந்தார். அவருடைய முகமானது அப்படி இருந்தது. ஆனால் முகச்சாயல் தன்னோடு கூட 3 வருஷம் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து போல இருக்கு. ஆனா முகம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கீழே வாசிக்கலாம். அவருடைய கண்கள், அந்த அவருடைய முகத்துல இருந்த 2 கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அக்னி ஜுவாலையா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்னி ஜுவாலையா இருந்தது. கண்களிலே அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. அக்னி ஜுவாலை அப்படியே பயங்கரமா எரிந்து கொண்டது அப்படியே கண்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கீழே அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. வெண்கலத்தை போட்டு உலைக்களத்துல உருக்கும் பொழுது எவ்வளவு பிரைட்டா பிரகாசமா இருக்குது, அதுபோல அப்படியே பாதங்கள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனாய் இருந்தார் என் தேவன். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலவும், பயங்கரமான புயல் அடிக்கும் பொழுது கடல் கொந்தளித்து எப்படி சத்தம் கேட்கிறதோ அதே போல இருந்தது. ஆமென். அந்த புயல் கடல் கொந்தளிக்கிற சத்தத்தை கேட்டா எவ்வளவு தைரியசாலியும் பயந்து நடுங்கி போயிருமா, அவ்வளவு பயங்கரமான சத்தமா இருக்கும். அதுபோல தேவனுடைய சத்தம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கலாம். தமது வலது கரத்திலே, அவர் தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தது. ஆமென். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆமென். அவருடைய முகம் அப்படி சூரியன்ல தக தக என்று பிரகாசித்தது. முகத்தில் 2 கண்களில் நெருப்பு வருகிறது. முகம் சூரியன் போல தக தகன்னு மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பொழுது யோவான் என்ன செஞ்ச தெரியுமா? செத்தவனை போல கீழே விழுந்தான். ஆமென். கீழே படிக்கிறீங்க, கீழே இருக்கிறது. நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்தா அவனால முடியுமா சொல்லுங்க? நானும் நீங்களும் என்னதான் விழுவோம்? செத்தவனை போல தப்புன்னு கீழே விழ வேண்டியதுதான். மூச்சு பேச்சு ஒண்ணுமே இருக்காது. ஏன்? தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா. ஆமென். எந்த நெஞ்சில சார்ந்து இருந்தானோ அந்த நெஞ்சை உடையவராய் இருக்கிற தேவன் இப்பொழுது அவ்வளவு பிரகாசமான இருக்கிறார். உடனே சொல்லுகிறார், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனையில் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். பயங்கர சத்தத்தை கேட்ட அல்லறி கீழே சத்தம் போல விழறான். அப்படி கண்களிலே அக்னி புறப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா தேவன் எப்படிப்பட்டவர்? அக்னிமயமானவர். அவரை பார்த்து ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது. சரிதானா? இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரத்தில் ஆமென் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின 2:18 வாசிப்போம். வேகமா போகணும். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களுடையவராய் இருக்கிற தேவகுமாரன் சொல்லுகிறதாவது கண்கள் எப்படிப்பட்ட கண்களா? கர்த்தருடைய கண்கள் அக்னி பிரகாசிக்கிற அக்னிமயமா இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அவ்வளவு அக்னி. ஆமென். அந்த அக்னி என்ன தெரியுங்களா? அப்படி அக்னியானது அப்படியே தேவனுடைய தூதர்களாக புறப்பட்டு போகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியாய் மாறுகிறது. அது இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திராக தேவனுடைய கண்கள் அக்னிமயமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனத்தில் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வணங்குற இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் வணங்குற இயேசு கிறிஸ்து அக்னி ஜுவாலையான கண்களுடையவராய் இருக்கிறார். நம்ம எத்தனையோ சிலைகளை வணங்கி இருப்போம், எத்தனையோ சாமிகளை வணங்கி இருப்போம், எத்தனையோ கடவுளை வணங்கி இருந்திருப்போம். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் வித்தியாசமானவர். பிரைஸ் தி லார்ட். இவர் ஒருவரே தேவாதி தேவன். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தாதி கர்த்தர்.
இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே ஹல்லேலூயா மகத்துவமுள்ள தேவனாகிய பெரிய உயர்ந்த உன்னதமான மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அக்னிமயமான கண்களுடைய அவராய் இருக்கிறார் நம்முடைய தேவனாய் கர்த்தர். ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் அக்னிமயமானவர். ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். ஆக இந்த அக்னியமானவராய் இருக்கிற இந்த பரலோக அக்னியை தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனாகிய கர்த்தர் மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமையுண்டதாக. ஹல்லேலூயா. அவர் எப்படி செய்தார் பாருங்க. ஆபிரகாம் பலியிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நிறைய பேர் பலியிட்டார்கள். இந்த பலியில எல்லாம் என்ன நடந்ததுன்னு வாசிப்போமா? வாசிக்கலாம். இப்ப ஆபிரகாம் பலியிடுகிறான். பாருங்க என்ன நடக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆமென். நம்முடைய தேவனை கர்த்தர் அக்னிமயமானவர். அதை இப்ப பார்த்துக்கிட்டே வருகிறோம். பாருங்க எப்படி கர்த்தர் ஸ்தோத்திர தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது, பலி கொடுக்கும் பொழுது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பலியை ஆட்டை பலியாக கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மாட்டை பலியாக கொடுக்கும் பொழுது அதை எரிப்பதற்கு, அதை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமித்தது, காரிருள் உண்டான போது இதோ புகைக்கிற சூளையையும் அந்த துண்டகங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையையும் தோன்றின. ஆபிரகாம் தேவனுக்கு பலி கொடுக்கிறான். ஒரு ஆட்டை வெட்டினான், தோலை உரித்தான், துண்டு துண்டா வெட்டினான். துண்டுகளை அங்கே வைத்து அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு நான் பலி செலுத்துகிறேன், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று அவன் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்குகிறது. அக்னி உண்டாகி என்ன செய்கிறது? அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனது, எல்லாம் எரித்தது. ஆமென். அப்போ அக்னி ஒருத்தர் பலி கொடுத்த என்ன ஆகணும்? அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கணும். அது தேவனிடத்தின் அக்னி வந்து அந்த பலியை எரிக்க வேணும். அவன் வீட்டில் இருக்கிற நெருப்பையோ, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் சேருமலை தீக்குச்சி உரைச்சு வச்சோ நெருப்பை வைக்க கூடாது. ஆமென். அது அந்நிய அக்னி. அந்நிய அக்னி கொண்டு வந்து என்ன நடக்கும்? அது பின்னால பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு அக்னி அங்க வரக்கூடாது. கர்த்தருக்கு பலி செலுத்தினால் வர வேண்டிய அக்னி என்ன அக்னி? பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேணும். இன்னைக்கு சபையாய் கூடிய அக்னி முகாம் நடத்தும் பொழுது அக்னி வேண்டுமானால் பரலோகத்தின் அக்னி இறங்க வேணும். ஆமென். 120 பேர் கூடி இருந்தாங்க. 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. இயேசுநாதர் சொன்னார், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்ட பிதா வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு உயிர் தெரிந்தவர் போய்விட்டார். தூதல சொல்றாங்க, நீங்க பார்த்த இயேசு கிறிஸ்து எப்படி போனார் அப்படியே மறுபடியும் வரப்போகிறார் என்று சொன்னாங்க. அப்ப அப்படி வருகைக்காய் காத்திருக்கணும். என்ன பண்ணாங்க? உடனே போனாங்க, உபவாசம் பண்ணாங்க. 10 நாள் உபவாசம் பண்றாங்க. 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கே தேவனுடைய அக்னி இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் அக்னி இறங்கி வருது பாருங்க. அக்னிமயமான நாமம் எல்லாரும் மேல அமர்ந்தது. அக்னி முகாம் நடத்தினா பரலோகத்தின் அக்னி வந்து எல்லாரும் மேல இறங்கணும். இன்னைக்கு நடக்கிற அக்னி முகாமில் எந்த அக்னி வந்து இறங்குது சொல்லுங்க? எந்த அக்னி வந்து இறங்குகிறது? எல்லாம் மனிதர்கள் செய்கிற பித்தலாட்டம். அக்னி முகாம் என்று நடத்துகிற ஒரு பெரிய பித்தலாட்டம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அவங்க நடத்துறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகட்டும். கர்த்தர் கேட்கும் பொழுது அவர்களுக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே இங்கு தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது தேவனாய் கர்த்தர் அங்கே அக்னி அவர் புறப்பட பண்ணுகிறார். தன்னிடத்தில் இருந்து தேவனிடத்தில் அக்னி வந்து அந்த பலி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறது. இப்போ மோசே ஒரு பலி செலுத்துகிறான். வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. ஒரு அல்லேலூயா, மோசே ஒரு தரிசனம் பார்க்கிறான். எங்க பார்க்கிறான்? யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே. சீக்கிரம் யாத்திரா புஸ்தகம் 3ஆம் 2வது வசனத்திலே, ஆமென், மோசே ஒரு தரிசனம் பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து, கவனித்துக் கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், தேவனுடைய தூதனானவர் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் யாரை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்து தான். சரி, இப்ப என்ன செய்றார்? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்று முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். மோசேக்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, அக்கினி வந்தா என்ன ஆகணுங்க? ஏங்க நெருப்பச்சா என்ன ஆகும்? நம்மளால இப்ப கேஸ் ஸ்டவ் இல்ல. அப்போ அடுப்பு நான் விறகு வச்சுதான் அடுப்பு எரிக்கிறோம். அப்ப அடுப்பு எரிக்கும் பொழுது விறகு உள்ள வச்ச அடுப்புல வச்சா நெருப்புல விறகு வச்ச நெருப்பு என்ன ஆகும்?
எரிஞ்சு வெளிச்சம் கொடுத்து சாம்பலா போயிடும், சரிதானா? ஆனா இங்க ஒரு முள்ளுச்செடி, பச்சை முள்ளுச்செடி, ஸ்தோத்திரம், அங்க கர்த்தராகிய தேவனுடைய அக்கினி பற்றி எரிகிறது. அப்ப எரிகிற பொழுது என்ன நடக்கணும்? அந்த செடி எரிஞ்சு போகணும் இல்லையா? இப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவன் உற்று பார்த்த பொழுது முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து பயங்கரமா எரிந்து கொண்டு இருந்தாலும் அது வெந்து போகாமல் இருந்தது. முள்செடி வேகவே இல்லை. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய அக்கினி செய்யற வேலை. ஆமென், ஸ்தோத்திரம். பரலோக அக்கினி இதுதான் செய்யும். தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற அக்கினி இதுதான். அக்கினி எரிகிறது, ஆனால் செடி போகவில்லை. நமக்குள்ள பரிசுத்த அக்கினி வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? எரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. நமக்குள்ள தேவ பரலோக அக்கினி வருமானால் நாம் எரிந்து போக மாட்டோம். பரலோக அக்கினி நம்ம எரித்து சாம்பலாக்காது, ஸ்தோத்திரம். ஆனால் அந்நிய அக்கினி வந்தா கண்டிப்பா என்ன ஆயிரும்? செத்தே போயிருவோம். அந்நிய அக்கினி வந்தா என்ன ஆயிரும்? வீட்டு அக்கினி, வீட்டுல இருந்து அக்கினி நெருப்பு கொண்டு போனோம்னா செத்தே போயிருவோம். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய, எனக்கு அக்கினி வேண்டுமான்னு ஜெபிப்போமானால் பரலோக அக்கினி நமக்குள்ள இறங்கி வரும், ஆனால் நாம சாக மாட்டோம். ஆமென். ஆனால் பாவிகளை, தவறு செஞ்சவங்கள அந்த அக்கினி எரிச்சு சாம்பலாக்கிரும். ஆனா பரிசுத்தமான பிள்ளைகளையோ அக்கினி என்ன செய்யாது? எரிக்காது. ஆமென், அல்லேலூயா. இப்படி அந்த காரியம் நடந்தது. சரி, இப்ப மனோவா தேவனுக்கு பலி கொடுக்கிறான். இப்ப மனோ பாத்தீங்கன்னா அவர் குழந்தைய கிட்ட ரொம்ப வயசாகி போயிருச்சு, ரொம்ப தள்ளாடுகிற வயது. ஆனாலும் தன் வயல போய் வேலை செஞ்சுக்கிட்டு அவர் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஸ்தோத்திரனுடைய மனைவி பார்த்து ஒரு தூதன் வந்து, கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், ஏமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? ஐயா, ஏங்க ஐயா அப்படி சொல்றீங்க ஐயா, வயசாகி போச்சு ஐயா, எனக்கு பல்லெல்லாம் உளுந்து போச்சு, எனக்கு எங்கய்யா குழந்தை பிறகு? இல்ல உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்படிங்களா? அந்த குழந்தை இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்றார். அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு மறந்து போய் விட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறந்து போயிட்டார். இந்த அம்மா போய் வீட்டுக்காரன் சொல்றாரு, ஐயா ஐயா இந்த மாதிரியா வந்தாங்க, ஒரு தூதன் வந்தான், இப்படி எல்லாம் சொன்னாங்க, திரும்பி மறைஞ்சு போயிட்டாரியா. ஐயோ ஆண்டவரே, என் மனைவிய சந்தித்த தூதனை ஒரு வருஷம் கேட்டு அனுப்பி கொடுங்கப்பா, அப்ப அவரோட நாங்க பேச விரும்புறோம், ஒரு விஷயம் அனுப்பி கொடுங்கள் என்று மனோவும் மனைவியை நின்று ஜெபம் பண்றாங்க. மறுபடியும் ஒரு கொஞ்ச நாளில மறுபடியும் அதே தூதன் மனோவாவுடைய மனைவி சந்திக்கிறார். ஐயா 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 கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்கார கூட்டிய தயவு செய்ய, இங்கே இருங்க என ஓடி போய் தன் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வருகிறாள். ரெண்டு பேருமா பேசுறாங்க. பேசும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். அப்பொழுது, ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க விரும்புகிறோம். என்ன காணிக்க? அந்த காணிக்கை அங்கே இருந்துக்கணும். சரி, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்றார். உடனே பக்கத்தில் ஒரு பாறை மேல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அதை அறுத்து தோல் உரித்து சுத்தம் பண்ணி கழுவி துண்டு துண்டா வெட்டி அந்த பாறை மேல வைக்கிறான். வைத்த பொழுது என்ன நடக்குது என்றால், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அந்த இடத்துல கர்த்தர் தூதன் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்ற, திடீரென நெருப்பு பிடித்து எரிகிறது. யாரும் தீ வைக்கல. ஆமென். பாருங்க, வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 20. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில், ஆமென், கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே, மேல இருக்க வசனம் வாசிமா, அதுக்கு மேல இருக்க வசனம், மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையோ போஜன பலியையோ கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். ஒரு பாறை மேல, கன்மலையின் மேல் கர்த்தருக்கு அவன் வைத்து செலுத்துகிறான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. எப்படி, என்ன அதிசயம் நடந்துச்சு? அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில், அந்த வச்சிருக்க அந்த பலி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, போஜன பலி என்ன, அதிரசம், ஆமென், கர்த்தருக்கு பிரியமான அந்த போஜனங்களை வச்சிட்டு இந்த பலி மிருகம் அப்படி வச்சிருக்கும் பொழுது இவங்க தள்ளி நிக்கிறாங்க. கர்த்தர் தூதன் பக்கத்தில் இருக்கிறார். திடீரென்று அந்த தீ பிடிக்கிறது. ஆமென். அந்த பச்சை கரியில் என்ன செய்கிறது? தீ பிடிக்கிறது. தீ பிடிக்கும் பொழுது உடனே அது பயங்கரமா உயரமா எரிகிறது. தீ பழம்பு எல்லாம் உயரமா எரியும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில் இருக்கிற அந்த அக்கினியிலே அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு, அது ஏறி போனதை மனோவாவுடைய மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்து தேவனை கண்டோம் செத்தோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அக்கினி தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் அக்கினியை வர வைக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற அக்கினியில தான் எல்லாமே அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா.
அப்ப அக்கினி என்று யாரால கொடுக்கணும்? வீட்டு அக்கினி அல்ல, தீப்பெட்டி அக்கினி அல்ல, பெட்ரோல் அக்கினி அல்ல. எந்த அக்கினி? கர்த்தருடைய அக்கினி. ஆமென். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்படி அவன் அமிதமாக செய்கிறான். இன்னொரு காரியத்தை கூட பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. மோசே முதல் தேவனுக்கு பலி செலுத்தினான். எங்கே? லேவியராகமம் 9ஆம் அதிகாரம். சீக்கிரம் 9ஆம் வசனம். 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10. பாவ நிவாரண பலியை கொழுப்பையும் குண்டிகாய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆமென் பலிபீடத்தின் மேல் தகனித்து ஆமென் மாம்சத்தையும் ஸ்தோத்திரம் தோலையும் ஆமென் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமத்திலே படிச்ச ஆமென். லேவியராகமத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டதாக. அவன் முதல்ல பலி செலுத்தும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை நிர்வாகம் பண்ணி ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் மாறி போச்சு. ஸ்தோத்திரம். சரி, அவன் அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது ஹல்லேலூயா பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. பக்கத்துல மோசேயோ ஆரோனோ லேவியர் ஒருத்தரும் அங்க போக முடியல. ஆசாரிப்பு கூட்டத்துல ஒருத்தரும் உள்ள போக முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை அங்கே நிரப்பினது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய அக்கினியினால அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இதுதான் பரலோகத்தின் தேவன் அனுப்புகிற அக்கினி. இந்த அக்கினி தான் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப என்ன நடக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நிறைய பேர் வீட்டிலிருந்து நெருப்பு அக்கினியை கொண்டு போய் அங்கே கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டதாக. இது 9ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை படிச்சிடலாம். அந்த வசனத்தை கிளியர் பண்ணிட்டு அங்க போயிருவோம். ஆமென். லேவியராகமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்திலே ஆமென் 24ஆம் வசனம். 9:24 வழிக்கு வாசிங்க. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். சொல்லுவோமா? அப்ப தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. நம்ம யாரும் எங்க தீபத்தை வைக்கல, யாரும் அங்க எந்த விதமான தீயை கொண்டு வர முடியாது. ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. ஆமென். இப்படிதான் நடக்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வரவே ஒழிய வீட்டுக்குள்ள இருந்து சுயமுயற்சி கூட நெருப்பை கொண்டு போக கூடாது. இன்னைக்கு சபையில என்ன செய்யறான்? ஸ்தோத்திர குச்சியில ஒரு துணி சுத்தி எண்ணெயை ஊத்தி தீக்குச்சியை உரைச்சு வச்சு அக்னி 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 அன்னி பாஸ் வச்சு எல்லாம் வர்றாங்க, சபை முழுக்க வர்றாங்க. என்ன நடந்தது? ஐயோ, அப்ப அதை பார்க்க அருவருப்பா இருந்தது. இன்னைக்கு நம்ம வாசத்து இத்தனை வசனம் படிச்சோம். அதுல அக்னி எங்கிருந்து வந்துச்சு? தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்ட அக்னி. ஆமென். அப்ப தேவனுடைய அக்னி தான் புறப்பட்டு வந்து எல்லாத்தையும் எரித்து போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட நிலையில தேவனாய் கர்த்தர் செய்ய விரும்பும் பொழுது நம்ம ஜெபிச்சாத கர்த்தர் கண்டிப்பா அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா வீட்டில இருந்து அக்னியை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு வீட்டில இருந்து நிறைய பேர் அக்னி கொண்டு வர விரும்புறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் அதுதான். ஏனென்றால் உபவாசம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் கிடப்பது கிடையாது, வேத தியானம் கிடையாது, பைபிளை கையில தொடர்றதே கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர் நிறைய பேசுறாங்க, வசனம் பேசுறாங்க. ஆனா தனி ஜெபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸ்தோத்திரம். தனி ஜெபம் கிடையாது. நைட்டு பாத்தீங்கன்னா நான் 2 மணிக்கு எழுந்து ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது 2:30 ஊழியக்காரன் மெசேஜ் அனுப்புறான். ஸ்தோத்திரம். உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு அது யார் அனுப்புறன்னு பார்த்தா அவர் ஒரு பாஸ்டர். ஏங்க, நீ மெசேஜ் அனுப்புனா 2 மணிக்கு உன்னை யாரு பார்ப்பாங்க? அப்படி நீ அனுப்புனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி உனக்கு கர்த்தர் அனுப்ப சொன்னாரா? என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஊழியக்காரன் வாழ வேண்டிய விதத்துல வாழல. ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டிய விதத்துல ஊழியக்காரன் இருக்கிறதே இல்லை. ஆகவேதான் வெளிப்பாடுகள் கிடைப்பதில்லை. அவ பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கிதான் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எரிக்க வேணும். ஆனால் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? சொந்த முயற்சி அது கொண்டது ஏதோ தான் ஏதோ பெருசா செய்யற மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லி செய்யறாங்க. அத்தனை அருவருப்புல போய் முடிகிறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமூகத்தில் இருக்கிற அடிக்கணி அல்லாமல் தங்கள் வீட்டிலிருந்து ஒருத்த அக்கினி நெருப்பு கொண்டு வந்தான். எங்க கொண்டு வந்தான்?
வாசிங்க. ஸ்தோத்திரம். லேவியராகம புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க பாருங்க. தேவனுடைய ஆலயத்துல மோசேக்கு 4 பையங்க இருந்தாங்க. அதுல 2 பேரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாதாப் என்று ஒருத்தருடைய பெயரு, இன்னொருத்தன் பேர் அபியும். இவங்க 2 பேர் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யற நேரம் வந்துருச்சு என்று சொன்ன பொழுது தூபம் காட்டணுமே என்று சொல்லி உடனே என் வீட்டுல இருந்து நெருப்பு, அம்மா கொஞ்சம் நெருப்பு கொடு அப்படின்னு வீட்டில் இருக்கிற நெருப்பு எடுத்து 2 பேருடைய தூப கலசல்ல போட்டு 2 பேர் எடுத்துட்டு கர்த்தருக்கு தூபம் காட்ட போறாங்க. நல்லா கவனிங்க. என்ன காட்ட போறாங்க? தூபம் காட்ட வீட்டில இருந்து நெருப்பு எடுத்துட்டு போறாங்க. சரி, போற வில்லம் கர்த்தரை விட்டுட்டார். இப்ப என்ன நடக்குது வசனத்தை படிங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவருடைய தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் வீட்டிலிருந்து நெருப்பை போட்டு அக்கினியை போட்டு அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்தார்கள். என்ன நடந்துச்சு பாருங்க. என்ன அக்கினி அது? அந்நிய அக்கினி. அது வீட்டில் உங்க அம்மாவை கொடுத்தாலும் ஆத்தா பண்ணாலும் அப்பத்தா பண்ணாலும் சரி, அது என்ன அக்கினி? அது அந்நிய அக்கினி. தேவ சமூகத்தில் அந்நிய அக்கினியை வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தெளிவாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பரிசுத்த சமூகத்தில் இருக்கிற அக்கினி தான் எடுத்து தேவனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அது பலி செலுத்துவதா இருந்தாலும், அது தூபம் காட்டுறதா இருந்தாலும், பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி எடுத்து போட்டுதான் செய்தால் பிரச்சனை இல்லை. இவன் வீட்டில் இருந்து அக்கினி கொண்டு அண்ணன் தம்பி 2 பேரும் கொண்டு வந்தாங்க, தூபம் காட்டுனாங்க. என்ன நடந்துச்சு 2வது வசனத்துல? அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலே பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு, அக்கினி நெருப்பு அங்கிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. நாதாபையும் அபியும் பட்சித்து எரித்து கொன்று போட்டது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். என்ன பயங்கரம் பாத்தீங்களா? அன்னி அக்கினி கொண்டதனை செத்து போயிருவேன். அன்னி அக்கினி தேவ சமூகத்தில் பயன்படுத்தப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய அக்கினியை பயன்படுத்துகிறார்கள். தேவ சமூகத்தில் காத்து கடந்து கர்த்தர் கொடுக்கிற பிரசங்கத்தை கொண்டு வந்து, தேவன் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வந்து சபையில பிரசங்கிக்கணும். இன்னைக்கு எங்க பாக்குறாங்க? ஏதோ புத்தகத்துல தேடினது, ஏதோ டிவியில பார்த்தது, செல்போன்ல பார்த்தது, யூடியூப்ல பார்த்தது, இதெல்லாம் கொண்டு வந்து சபையில பேசும் பொழுது அதுதான் அந்நிய அக்கினி. சொல்லுங்க, அதுதான் அந்நிய அக்கினி. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நல்லா இருக்கலாம். காலங்கள் வருஷங்கள் அது இதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா அது அந்நிய அக்கினி. கர்த்தர் கொன்று போடுவார். தேவசமையில சொத்து போயிருவ ஊழியக்காரனே. அருமையானவர்களே, அந்நிய அக்கினி கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு அது போலவே அந்நிய காரியங்களை ஜெபத்தில் கொண்டு வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அந்நிய காரியங்கள் வரக்கூடாது, அந்நிய உபதேசங்கள் வரக்கூடாது. கண்ட ஊழியக்காரன் பேச்ச கேட்க கூடாது, கண்ட பிரசங்கத்தை சொல்றது நம்ம கேட்க கூடாது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற, தேவனாய் கர்த்தர் அறிவிக்கிற அந்த காரியம் மாத்திரம் கேட்கணும். அல்லேலூயா. நிறைய கள்ள ஊழியக்காரன் இருக்கான். யூடியூப்ல நிறைய பேர் பிரசங்கம் பண்றான். கள்ள ஊழியக்காரிக பெண்களை பிசாசு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறான். இது ரொம்ப பிரமாதமா இருக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க அதை விளங்கிக்காம புரிஞ்சுக்காம இன்டர்நெட்ல போய் ஹalleluya எல்லா கூகுள்ல தேடி எடுத்து ஹalleluya இன்னைக்கு நிறைய காரியங்களை சாத்தான் சபையை சேர்ந்தவங்க அப்படியே புது காரியத்தை போடுற மாதிரி போடுறான். சாத்தான் சபை உலகத்தில் அங்கே நடந்துச்சு, இங்க அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு பைபிள்ல சொன்ன மாதிரி இப்படி நடக்க போகிறது, இஸ்ரேல் அப்படி நடக்க போகுது, அமெரிக்காவில் நடக்க போகிறது, ஆப்பிரிக்காவில் நடக்க போகிறது, லண்டன் அப்படி நடக்க போகுது, ஆஸ்திரேலியா அப்படி நடக்க போகுது. நிறைய குழப்பங்களை போட்டு சொல்றான். அத்தனையும் பொய், ஃபேக், தப்பான செய்திகளை போடுறான். இதை பார்த்துட்டு வந்துட்டு ஊழியக்காரங்க பிரமாதமா சபையில பிரசங்கம் பண்றாங்க. ஹalleluya, இன்னைக்கு கர்த்தரை நீ வெளிப்படுத்தினார், கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். எந்த கர்த்தரப்பா உனக்கு சொன்னாரு? சாத்தான் சபக்காரன் எவனோ இன்டர்நெட்ல போட்டு வச்சு போய் நோண்டி எடுத்துட்டு வந்து நீ சபையில சொல்ற வாந்தி பண்ற. தட் இஸ் நாட் எ சர்மன். அது பிரசங்கம் அல்ல. நீ வாந்தி பண்ற வாந்தி விசுவாசியை கேட்கிறாங்க. அந்த வாந்தியை தேவனுடைய கேட்கும் பொழுது அத்தனை பேர் செத்து போவாங்க. நீயும் செத்து போவ, உன் ஆத்துமாக்களும் செத்து போயிருவாங்க, ஆவியில செத்து போவாங்க, ஆவியெல்லாம் செத்து போயிரும், வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அழிஞ்சு போயிரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்நிய அக்னியை கொண்டு வந்த நாதாப் அபியூ செத்து போனாங்க. நீங்க இந்த தமிழ்நாட்டுல எல்லா ஊழியக்காரனும் இந்தியா மேப்பை போட்டு நெருப்பு வச்சான என்ன அக்னி? அது அந்நிய அக்னி. ஒரு ஊழியக்காரன் சபையில எல்லாத்துக்கும் அக்னி அக்னி போன என்ன அக்னி? அது அந்நிய அக்னி. நீ நிறைய அக்னி முகாமல் நடந்து கொண்டிருக்கிறது, அங்க என்ன அக்னி? அந்நிய அக்னி. எத்தனை முறை நீ தேவ சமூகத்தில் காத்து கிடந்த? ஆமென். அக்னி முகாம் என்றால் கண்டிப்பா அக்னி அங்க இறங்கணும். 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க 100 பேர் 120 பேர். என்ன வந்துச்சு? பரலோகத்தில் அக்னி இறங்கி வந்துச்சா? இன்னைக்கு அக்னி முகாம் என்று நடத்தல, கண்டிப்பா அக்னி இறங்கி வரணும் பரலோகத்தில் இருந்து. உலகத்தில் எங்க நெருப்பு வரக்கூடாது. எங்க வரணும்? எங்க இருந்து வரணும் சொல்லுங்க? பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கி வரணும், கூடிய எல்லாரும் மேல நிரப்பணும். அதான் தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற அக்னி. அப்படி இல்லாமல் வீட்டிலிருந்து ஆத்தா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து தங்கச்சி கிட்ட அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர நெருப்பை கொண்டு போய் நீ தேவனுடைய சபையில் வந்தானா செத்து போயிருவ. அக்னியை தேவன் அருவருக்கிறார். அந்நிய காரியங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது, அசுத்தங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது, பாவங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது, அயோக்கியத்தனங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு அந்நிய போதனைகள், அந்நிய உபதேசங்கள். நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வரணும் பாஸ்டர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா கூப்பிடுறவங்கள கூப்பிடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட ஆள் என்று எனக்கு தெரியும். அந்நிய அக்னியை போதிக்கிற மனுஷன் ஒருவேளை நல்ல ஜோக் அடிக்கலாம், நல்ல சிரிக்க வைக்கலாம், சபையார சிரிக்க முடியல, நல்ல சிரிப்பு காட்டலாம், நல்ல ஜோக் அடிக்க வைக்கலாம். சிரிப்பு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சிரிப்பு உனக்கு பணத்தை கொடுக்க முடியாது. சிரிப்பு உங்க கடன் அடைக்க முடியாது. சிரிப்பு அடமானம் வைக்கப்பட்டுள்ள திருப்ப முடியாது. சிரிப்பு அரிசி வாங்க பணத்தை கொடுக்காது. சிரிப்பு குழம்பு வைக்க கறி மீன் வாங்கி தராது. ஆமென். அப்படியா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பல்ல காட்டிட்டு சிரிச்சுட்டு போவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன நடக்கும்? ஒண்ணுமே கிடையாது. ஆமென். வசனம் போதித்தால் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய வசனத்தை கேட்டால் நம்ம விடுவிக்கப்படணும். ஆமென். ஆக இந்த அக்னி என்கிற ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு தர வேண்டுமானால், அல்லேலூயா, பரலோகத்தில் அக்னி வரல, என்ன பண்றது? உடனே அந்நிய அக்னி கொண்டு வர வேண்டியதான், டூப்ளிகேட். அதை கொண்டு வந்து விசுவாசிகளை எல்லாத்தையும் ஏமாத்துற. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவ? ஒரு நாளைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னை ஏமாத்த வச்ச பிசாசு, நீ இப்படி செய்ய உனக்கு தூண்டி விட்ட பிசாசு ஒரு நாள் உன்னை ஒரேடியா போட்டு தள்ளும். அப்பதான் தெரியும். சாத்தான் எப்பவுமே அவனுக்கு பிரியமானவர்களுக்கு செல்வங்களை கொடுக்கிறான், பிரியமானவர்களுக்கு காரியங்களை கொடுக்கிறான். நிறைய பணம் எல்லாம் கர்த்தர் கொடுப்போம், பிசாசு கொடுப்பான். கர்த்தர் கொடுக்க மாட்டார், பிசாசு கொடுப்பான். ஏன்னா வசதி விரோதமா நடந்த எல்லாருக்கும் பிசாசு பணம் கொடுப்பான். ஆனா ஒரு நாள் பணம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரே அடியா அடிச்சு போடுவான் பாருங்க. சாகிற போதுதான் தெரியும், ஐயோ ஆண்டவரே இயேசுவே நம்ம வெட்டி பண்ண நரகம் போகிறேன்னு கதற பொழுதுதான் தெரியும். இன்னைக்கு பிசாசு நிறைய பேருக்கு அப்படிதான் கொடுக்கிறான். கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிடிங்கிடுவான். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு உலகம் எல்லாம் பணம் வரும், உலகத்திலிருந்தெல்லாம் பணம் வரும். ஒரு நாள் பிசாசு அதை பிடுங்குவான். பணம் நிறைய பேர் கொடுப்பாங்க, எல்லா பணம் வரும். ஒரு நாள் என்ன ஆயிரும்? பிசாசு பிடுங்கிடுவான், பணத்து இல்லாம போயிடும். இன்னைக்கு அப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்களுக்கு அப்படி நடந்திருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்நிய அக்னி வாழ்க்கையில் வருமானால் அருமையானவர்களே, சாவு நிச்சயம். ஆமென். ஆகவே இந்த மாறுபாடான கள்ள உபதேசங்கள், ஸ்தோத்திரம், புளித்த உபதேசங்கள் சபையில வரக்கூடாது. ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் 52 வருஷமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். ஒரு பிரசங்கத்தை எவ்வளவு வேதனைப்பட வந்தீங்களா? அந்த வாரமெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வாரமெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே கேட்டுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் சோர் அநேக ரகசியங்கள் கர்த்தர் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த சனிக்கிழமை காலையில தான் உட்காருவேன் தேவ சமூகத்துல. உட்கார்ந்து தெளிவான காரியங்களை தேவன் கிருபையா என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அமிதமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை கொண்டு வந்தால் கொடுத்த பிரசங்கிக்க கர்த்தரை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியை நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்நிய அக்னி என்கிற கள்ள உபதேசம் வாழ்க்கையில ஒருபோதும் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே இந்த அக்னி என்றால் என்ன? இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். அக்னினா என்ன? முதல்ல அக்னி என்ன பார்த்தோம்? தேவன் அக்னியா இருக்கிறார், சரிதானா? இந்த அக்னி, அல்லேலூயா, தேவனுக்கு பலி கொடுத்தால் அக்னி தேவன் அவரே அக்னி அனுப்பி அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப தேவ சமூகத்தில் கர்த்தர் கட்டளையிடாத வீட்டிலிருந்து அக்னியை கொண்டு போன 2 பேர் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். அப்ப அந்நிய அக்னி வரக்கூடாது, சரிதானா?
அப்ப தேவனுடைய சமூகத்துல வர வேண்டியது என்னது? பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணணும்? முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல காத்து கிடக்கணும். அப்பொழுதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் அது. அல்லேலூயா. வாக்கிங் போனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உட்கார்ந்து இருந்தாலும் ஜெபம், யார்கிட்ட அது பேசினாலும் 2 வார்த்தை பேசும், அவ்வளவுதான். பிறகு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பொழுதும் ஜெபம் ஜெபம் ஜெபம். அப்ப தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அல்லேலூயா அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் அக்னி என்றால் என்ன வாசிக்கலாம். சங்கீதத்திலே 29ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஸ்தோத்திரம். அக்னி என்றால் என்ன? கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் என்னது? அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அப்ப தேவனுடைய சத்தமே அக்னியவே பிளக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சத்தம் வந்து அக்னியை பிளக்கிறது என்றால் அது எப்படியா இருக்கும்? இன்னும் கூட பார்க்கலாம். உபாகமத்தில் 10:4 வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேகமா 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 போலாம். முன்னே சபை கூடி வந்த நாளில், ஆமென், சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையின் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பினது விளம்பின 10 கற்பனைகளையும், ஆமென், அவர் முன் எழுதியிருந்த, ஆமென், பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். ஆமென். கர்த்தர் சொல்றார், அக்கினி நடுவில் இருந்து தேவன், சொல்லுங்க, அக்கினி நடுவில் இருந்து தேவன் பேசினார். அல்லேலூயா. அக்னி நடுவில் இருந்து வேதத்தை தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 கட்டளைகளை தேவன் மோசேக்கு அக்னி நடுவில் இருந்து எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய மலைகளிலே ஒரு சின்ன பையன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் கையில் இருந்த குச்சிகளை அப்படியே கொத்திக்கிட்டு போகும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்க நிறைய கல்லெல்லாம் உடஞ்சு கிடச்சு. அதை எடுத்து திருப்பி பார்த்தான், அந்த ஏதோ எழுத்தெல்லாம் மின்னுவது போல தெரிஞ்சது. அதை உத்து பார்த்தா உடனே அங்கே ஆராய்ச்சியாளர் பக்கத்தில் இஸ்ரேல் நாடு முழுவதும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவிலிருந்து போன, இங்கிலாந்திலிருந்து போன தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் நிறைய பூமியை தோண்டி ஆராய்ச்சி நடந்துகிட்டு நிறைய ஆராய்ச்சியில வேதத்தில் உண்மை என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஐயா, சார் இங்க வாங்க, இந்த கல் என்னமோ மின்னது பாருங்க சார் அப்படின்னா. அது வந்து பார்த்தாங்க, அங்க இருக்கிற எல்லா கல்லை எடுத்து ஒன்னாக சேர்த்து பார்த்த பொழுது அது என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு கல் பலகையாக மாறினது. அதெல்லாம் ஒன்னா சேர்த்து படித்த பொழுது எபிரேய மொழியில எழுதப்பட்ட சோத்திரம் 10 கட்டளைகள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயிட்ட எழுதி கொடுத்த 10 கட்டளைகள். ஆமென். எப்படி எழுதினார் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரே பரலோகத்திலிருந்து தயாரித்து கொண்டு வந்த ஒரு கற்பலகை. இந்த உலகத்தில் இல்ல, அது தேவனாய் கர்த்தரே தயாரித்த ஒரு கற்பலகை. அதுல தேவனே தம்முடைய விரலினால் எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் தம் விரலை கொண்டு எபிரேய மொழியில, எபிரேய பாஷையில எழுதின 10 கட்டளைகள் அதுல இருந்தது. ஏன் அப்படி உடைஞ்சு போச்சு? அவன் மலையில தேவனிடத்துல இருக்கும் பொழுது, சீனாய் மலையில இருக்கும் பொழுது, ஆரோன எப்ப பத்திரமா பாத்துக்கண்ணா, நான் மேல போயிட்டு வர்றேன், கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மேல போனா. ஆனால் அங்க கர்த்தர் எப்ப மோசே, நீ கூட்டி வந்த ஆளுகள் எல்லாம் கெடுத்துட்டாங்கப்பா, தங்கத்தினால கண்ணு கூட்டியை உருவாக்கி அதுதான் செங்கடெல்லாம் பிளந்து கூட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இப்படி கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன படம் தெரியல, இந்த ஜனலை செத்து கொண்டு போடலாம்னு இருக்குன்னு சொல்றாரு. மோசே கொஞ்சம் விட்டுருப்பா, அந்த ஜனலை கொண்டுறேன், உன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன். உடனே விழுந்தான், வேண்டாப்பா வேண்டாப்பா. அந்த ஜனங்களை ஒரு ஆளுக்கு ஒரு மனுஷனை அடிச்சு கொள்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் கேவலம் பேசுவாங்க. கொஞ்சம் பொறுங்க, ஆண்டவருடைய மேல இறங்கி வருகிறான். பார்த்த பொழுது தங்க கண்ணுக்குட்டியை உருவாக்கி எல்லாம் அரை நிர்வாணத்தோடு ஆண்களும் பெண்களும் நல்ல மது போதையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த பொழுது மோசே கோவந்து அந்த கையில இருந்த 2 கற்பனையில ஓங்கி உடைச்சான். அந்த உடைச்சு போட்டது அங்க கிடந்த தூளாய் கிடந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் மகிமையுண்டதாக. தேவன் மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. அது ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சொல்றாங்க, லேசரை கொண்டு எழுதின எழுத்து போல் இருக்கிறது என்று சொன்னார்கள். எதை வச்சு இப்படி எல்லாம் அழகு இவ்வளவு எழுத்து எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்த பொழுது லேசர். இன்னைக்கெல்லாம் ஆபரேஷன் பண்றாங்க தெரியுங்களா? இப்பெல்லாம் முதல்ல வயிற்றெல்லாம் கிழிக்க மாட்டாங்க. வயிற்றுல ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த கட்டி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போடுவாங்க இல்லையா?
அது உள்ள போய் ஆபரேஷன் பண்றது என்ன தெரியுமா? லேசர் என்கிற ஒரு கதிர் தான் உள்ள போய் ஆபரேஷன் பண்ணது. சரிதானா? இன்னைக்கு அது போல அந்த லேசரை கொண்டுதான் எழுதிருந்த போல் இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அன்றைக்கே கண்டுபிடித்த லாசருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த கற்பலைகள் எப்படி எழுதப்பட்டது? அக்னி நடுவிலே இருந்து எழுதி கொடுத்தார். ஆமென். அப்ப தேவனாய் கர்த்தர் எழுதி கொடுத்த எல்லாமே அக்னி நடுவில் இருந்து. இன்னும் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்ற 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9ஆவது வசனம். 2 சாமுவேல் 22:9. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. அவர் நாசியில் இருந்து ஆமென் பச்சிக்கிற புகை எழும்பிற்று. அல்லேலூயா. அவர் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தணல் மூண்டது. ஆமென். தேவனுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டது. ஆமென். அப்போ கர்த்தர் சொல்ற தேவனுடைய வார்த்தை தான் என்னது? அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தேவனுடைய வாயில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அக்கினி புறப்பட்டது. அக்கினி தான் தேவனுடைய வார்த்தை. இன்னும் கூட ஒரு தெளிவான வசனத்தை நம்ம பின்னால பார்க்க போறோம். கர்த்தர் சொல்ற தேவனுடைய வார்த்தை தான் அக்னி என்பதை தெளிவா பார்க்க போறோம். ஆகவே அக்னினா என்ன? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ஆகவே பைபிள் என்பது அக்னியா இருக்கிறது. ஆமென். வேதம் என்பது அக்னியா இருக்கிறது. வேத வசனம் என்பது அக்னியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் இந்த அக்னினாலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சரி, இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வருகிறோம். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அவர் உயிரோடு இருந்தது யாருக்கும் தெரியாது. எல்லாம் பல விதமா பேசிட்டு சீஷர்கள் எல்லாம் செதறி போயிட்டாங்க. கொஞ்சம் சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து அங்கங்க குரூப் இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே குசு குசுன்னு பேசுறான். ஏன் தெரிஞ்சிட்டா இவனையும் கூட்டி போய் இந்த மற்ற சீஷர்களையும் சிலுவையில் அறிந்து போடுவார்ல என்று எல்லாரும் பயத்துடனே இருக்கிறார்கள். சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் குரூப்பா தனித்தனியா பிரிஞ்சு 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று அவர்கள் இருந்து கர்த்தர் சொல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த இடத்துல வாசிக்கிறோம் 13ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு, பாருங்க 2 சீஷர்கள் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாய் இருக்கிற எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். நல்லா பாருங்க, அவங்க எருசலேமில் இருந்து எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போறாங்க. எருசலேமில் இருந்து அந்த ஊருக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆகவே அவ்வளவு தூரம் இருக்கிற அந்த இடத்திற்கு அவங்க 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. ஒரு ராத்திரி சாயங்கால நேரத்துல மசன் இருக்கிற நேரத்துல 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, பெரிய அற்புதம் நடந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு செத்து 3 நாள் ஆயிடுச்சு. மறக்க முடியலப்பா, தாங்க முடியலப்பா, இருதயமெல்லாம் வெடிக்கிறது போல இருக்கிறது, இருதயமெல்லாம் உடையிற மாதிரி இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த துக்கம் என்னைக்கு என்னை விட்டு மாறுன்னு தெரியல, இந்த இருதயம் என்னைக்கு என்னை விட்டு விலகுமோன்னு தெரியல என்று 2 பேரும் புலம்பி கர்த்தரை குறித்த துக்கத்தோடு பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகையில் அவர் 2 பேரும் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆமா, இப்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சாங்க, இப்படி எல்லாம் இருந்து அவரை பிடிச்சு அடிச்சு கொண்டு போட்டாங்களேன்னு பார்த்து பேசிட்டு போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், பேசிக் கொண்டு போகிற பொழுது இயேசு கிறிஸ்து தாமே சேர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. இவரோட எழுதிட்டார். அவங்களுக்கு தெரியல, செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டது அப்படியே தான் இருக்குது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காரு, கூட சேர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, அந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு, 2 சீஷருடைய கண்களும் மூடப்பட்டு மறைச்சு கிடக்குது. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரோ வழியில போறாங்க, தடத்துல போறாங்க, நம்ம கூட வராங்க நினைச்சிட்டு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன் இப்படி பேசிட்டு துக்கமா இருக்கிறீங்க, ரொம்ப சோகமா இருக்கீங்களா 2 பேரும், ஏன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 15 வசனம் முடிஞ்சிருச்சா? 25 வசனம் வாசி.
அதே அதிகாரம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்க யாவையும் எல்லாவற்றையும் குறித்து விசுவாசிக்கிறதற்கு, அதை நம்புவதற்கு புத்தி இல்லாத உங்களுக்கு புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி பாருங்க. அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா, ஏசாயாவுல சொல்லி இருக்குது இல்லையா, அவர்கள் பாடுபடணும், இப்படி எல்லாம் அடிக்கப்படணும் எழுதப்பட்டிருக்கல. நீங்க ஏன்னா மனுமோ செத்து போயிட்டான்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா பைபிள் என்ன, இப்படி எல்லாம் பாடுபடணும், உயிரோட எழுந்து வருவார், உங்களுக்கு தெரியாதா என்று அவர் பேசிக் கொண்டு போகும்போது 27ஆம் வசனம், மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 31ஆம் வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விவரித்து காண்பித்தார். நல்லா கவனிங்க, வேத வசனங்களை எல்லாரும் சொல்லுங்க, வேத வசனங்களை விவரித்து, எல்லாரும் சொல்லுங்க, விவரித்து காண்பித்தார். சத்தமா சொல்லுங்க, விவரித்து காண்பித்தார். அப்ப வேத வசனங்களை சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் விவரித்து அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டு போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு தெளிவான காரியங்களை விவரித்து வசனங்களை ஆழங்களை பொதிந்து சொல்லிக்கிட்டே போகிறார். இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு தூரம், ஒரு 7-8 கிலோமீட்டர், நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரையில் நடக்கிற வரையிலையும் இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க 30 அடுத்த வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. இப்படிதான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் வழியிலே வேத வசனத்தை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் எப்படி என்னானது? கொழுந்து விட்டு எரிந்தது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வசனத்தை விளக்கி காட்டும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேணும். வேத வசனங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது கொழுந்து விட்டு எரிய வேணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வீட்டிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது உடைய உள்ள அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். கண்களிலே கடகட தண்ணீர் வழியும், ஒரு பெரிய சமாதான நிரப்பும், பரிசுத்தத்தோட நிறைய காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பார். அல்லேலூயா. இந்த அனுபவம் வந்திருக்கிறதா? இந்த அனுபவம் வந்திருக்கிறதா? வரணும். எல்லாருக்குள்ள இந்த அனுபவம் வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 52 வருஷங்களிலே பல முறை இந்த அனுபவத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். வசனத்தின் வியாக்கியானப்படுத்தி சொல்லும் பொழுது ரகசியமான வார்த்தைகளுக்கு, பைபிளுக்கு ஆளலிய உள்ள வசனங்களுக்கு விளக்கம் தெரியாத பொழுது நான் அதை கர்த்தரை கேட்கும் பொழுது விளக்கி காட்டின பொழுது என் இருதயம் கொழுந்து விட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே பிரசங்கிக்கப்படும் பொழுது, வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது உடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஹல்லேலூயா. சபையில தேவனுடைய வார்த்தையிலே பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்திருக்க வேணும். ஆமென். வசனத்தை விளக்கி காட்டின பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தான் என்னது? அக்னி, ஞான ஸ்நானம். ஆத்மாவுக்கு தேவன் தருகிற ஒரு ஞான ஸ்நானம். நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, நம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திர உள்ளம், நம்முடைய ஆத்மா அல்லேலூயா கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் தான் அக்னி ஞான ஸ்நானம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மாவுடைய மனதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஞான ஸ்நானம் வேத வசனத்தினால் வருகிறது. வேத வசனத்தை தேவன் விளக்கி காட்டும் பொழுது கொழுந்து விட்டு எரிகிறம் இருக்கிறதே, அதுதான் அக்னி ஞான ஸ்நானம். இன்னைக்கு அந்த அனுபவத்தை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக் கொண்டிருக்கணும். கர்த்தர் மேம்பட்டதாக. ஆகவே இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, இப்ப 2 சீசன் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தன் இருதயம் கொழுந்து விட்டு எரிச்சத அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? இவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சத இவனுக்கு எப்படி தெரியும்?
எப்படி தெரியும் சொல்லுங்க, எப்படி தெரியும்? தெரியுமா? எங்க புருஷன் மனைவி வீட்டில் இருக்கிறீங்க, மனைவி நினைக்கிறது புருஷனுக்கு தெரியாது, புருஷன் நினைக்கிறது மனைவிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா, இவனுக்கு என்ன உள்ளத்துல நடக்குதோ அது இவன் உள்ளத்துக்கு தெரியுது, இவன் உள்ளத்துல என்ன நடக்குதோ அது யாருக்கு தெரியுது? அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வ அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். வேத வசனமானது தேவாவினர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, வேத வசனத்தை விளக்கி காட்டும் பொழுது, இவனுக்கு இருக்கிற அனுபவம் அவனுக்கு தெரியுது, அவனுக்கு அனுபவம் இவனுக்கு தெரியுது. அல்லேலூயா. என்றால் ஒரே ஆவியானவர் செய்கிறார். ஆமென். அப்ப ஒரே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை விளக்கி காட்டும் பொழுது ஒரு வெளிப்பாடு வருகிறது. இந்த வெளிப்பாட்டு எல்லாரும் அனுபவப்படி கர்த்தர் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். நம்முடைய சபையில அத்தனை பேரும் ஆமென் அல்லேலூயா ஒருத்தருக்குள்ள இந்த பச்சை எரிகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது இது எல்லாரும் அதை அறிந்து கொள்ளணும். ஆமென். எல்லாரும் அந்த அனுபவத்தை பெறணும். அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு அக்னி ஞானஸ்நானம். ஒரு சபைக்கு தேவன் தருகிற ஒரு அக்னி ஞானஸ்நானம் கர்த்தரி பிள்ளையே. இந்த வெளிப்பாடு தான் அக்னி ஞானஸ்நானம். சும்மா உடம்பு நனைஞ்சது ஹalleluya தீபத்தை வச்ச அக்னி பச்ச அக்னி கிடையாது. அக்னி என்றால் நமக்குள்ளே பற்றி எரியணும். ஹalleluya. நாம் இதுக்கு முன்னால பார்த்தோம், கர்த்தருக்கு பலி செலுத்தின பொழுது அந்த இடத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அதை எரித்து சாம்பலாக்கினது. இன்னைக்கு அது போலவே தேவ அக்னி ஹalleluya நமக்குள்ள இருந்து புறப்படணும். ஆமென். ஹalleluya. வசனத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து அக்னி பற்றி எரியணும். ஆத்துமாவில் அக்னி பற்றி எரியணும், இருதயத்தில் அக்னி பற்றி எரியணும், உள்ளத்திலே பற்றி எரியணும் அக்னியானது. இது பரிசுத்த ஆவியினுடைய அக்னி ஞானஸ்நானமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. இந்த அக்னி ஞானஸ்நானம் சுபாவங்களை மாற்றும். இந்த அக்னி ஞானஸ்நானம் தான் அல்லேலூயா வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த அக்னி ஞானஸ்நானம் தான் தெய்வ குணத்தை நமக்கு கொடுக்கும். அக்னி ஞானஸ்நானம் தான் நம்முடைய சுபாவங்களை மாற்றும். கெட்ட வார்த்தை பேசுகிற, புறஞ்சொல்லுகிற, கோள் சொல்லுகிற, அசுத்தமான வார்த்தை பேசுகிற எல்லா குணத்தையும் அழிக்கிறது அக்னி ஞானஸ்நானம். இந்த அக்னி ஞானஸ்நானம் என்ற அனுபவத்தை இன்னைக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. இந்த அனுபவம் வரும் பொழுதுதான் நாம் எப்பொழுது கர்த்தருக்குள்ளேயே இருப்போம், அவர் நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருப்போம், எப்பவும் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. உலக வேலை வீட்டு வேலை செஞ்சாலும் கூட வாய் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. வீட்டு வேலை செஞ்சுட்டு அந்நிய பாஷை பேசணும், வேலை செஞ்சுக்கிட்டே அந்நிய பாஷை பேசணும். ஏன்? இது ஒரு பெரிய தெய்வீக அனுபவம். நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற அக்னி ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. ஆக ஆவிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், ஹல்லேலூயா சரீரத்திற்கு ஹல்லேலூயா தேவன் கொடுக்கிற தண்ணீர் ஞானஸ்நானம். ஆமென். நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் கொடுக்கிறதான வேத வசனத்தினால் கிடைக்கக்கூடிய அக்னி ஞானஸ்நானம். ஆகவே வேத வசனம் தான் அக்னியா இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வேத வசனம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? அது அக்னி. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, எரேமியாவுல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் மேம்பட்டதாக வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம இன்னுமா கிடைக்கல? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்திலே இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. வாயை திறந்து பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல என் இருதயத்திலே இருந்தது. தேவனுடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல என் இருதயத்திலே இருந்தது. ஆமென். எரிகிற அக்கினி தேவனுடைய வசனம், பைபிள் வசனம் எரிகிற அக்கினி. ஆமென். இதுதான் நம்முடைய இருதயத்திற்கு ஆத்மாவுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் படிச்சா இருதயத்தில் அக்கினி பற்றி எரியணும். வேதம் படிச்சா வைக்கிறதுக்கு மனசு வரக்கூடாது, அதை தொடர்ந்து படிச்சே தான் ஆகணும் என்று வசனத்தை படிக்க படிக்க உள்ளத்தில் அக்கினி பற்றி எரியணும்.
ஆமென். தேவனுடைய வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வசனத்துக்கு தேவ ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவ ரகசியம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தேவன் தம்முடைய ரகசியங்களை அவருடைய வார்த்தையிலே மறைத்து வைத்திருக்கிறார். ரகசியங்களை கர்த்தர் தம்முடைய வசனத்துக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். வெளிப்படையா படிச்சா புரியாது. ஆனால் பரிசுத்தம் நிறைவோடு பரிசுத்தமான நிலையிலே ஜெபத்தோடு வேதத்தை படிக்கும் பொழுது வசனத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அநேக ரகசியங்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் சொல்ற சங்கீதம் 108ல 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை 3 வசனம் தான். ஆமென். நான் கர்த்தர் ஊழியது ஆரம்ப காலத்துல ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாக என்னுடைய தகப்பனார் சபையில கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பனார் நானும் சேர்ந்த ஊழியங்களை ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6 மாசம் பிரசங்கித்தோம். எவ்வளவு நாள்? 3 வசனத்தை 6 மாதம். வசனத்தில் அவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க பாருங்க, சீகேம், சுக்கோத், ஏதோம் அப்படிதான் நிறைய ஊர் பேர் தான் இருக்கும். ஆனால் ஊர் பேர் இருந்தாலும் அதுல பெரிய சீகேம் என்றால் பெரிய ரகசியம் இருக்கு. சுக்கோத் பெரிய ரகசியம், ஏதோம் பெரிய ரகசியம், நிறைய காரியங்கள். ஆகவே வேதத்தில் அநேக வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தர வேண்டுமானால் ஆமென், முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபிக்கணும். சும்மா 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபிச்சாலாம் பத்தாது. பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுதுதான் வசனத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆக எரேமியாவில தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எரிகிற அக்னி. ஆமென். உங்க கையில் உள்ள பாதிப்பில் உள்ள வசனம் எரிகிற அக்னி. ஆமென். அது நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்து நம்மையே பரிசுத்தமாக்கணும். நமக்குள்ள கோபத்தை எரிக்கணும், விபச்சார எண்ணத்தை எரிக்கணும், காம விகாரத்தை எரிக்கணும், அயோக்கியத்தனங்களை எரிக்கணும், தண்ணி அடிக்கணும் எண்ணத்தை எரிக்கணும், திருடர்கள் எண்ணத்தை எரிக்கணும். ஆமென். எல்லா பாவங்களையும் அக்னி எரித்து போட வேண்டும் தேவ பிள்ளையே. நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆகவே தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2 வசனத்தை படிச்சோம். பூர்வ காலங்களிலே வகை வகையாக பங்கு பங்காக திருவிழம் பற்றின தேவன் இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்காக அநேக வெளிப்பாடுகளை கடைசி காலத்திலே கொடுத்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்னியாய் இருக்கிறது. ஆகவே தான் அக்னியான தேவனுடைய வசனம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா காலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக பெரிய நேபுகாத்நேச்சாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அப்போ தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தில் நெருப்பெல்லாம் அரைஞ்சு போச்சு. சாலமோன் ராஜா ஆலயம் கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாம் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அல்லேலூயா அங்கே 1000 மாடுகளை பலியிட்டான். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை அவன் பலியிட்டான். இந்த பலியெல்லாம் செலுத்தும் பொழுது அவன் வீட்டில் இருந்தோ எங்கிற நெருப்பு கொண்டு வரல, பலியெல்லாம் எல்லாம் வெட்டி துண்டுலாம் வெட்டி வச்ச பிறகு பரலோகத்தை நோக்கி அவன் கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவ்வளவு 1000 மாடுகளையும் கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான அல்லேலூயா அந்த ஆடுகளையும் எரித்து போட்டது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஷோ அப்பா, என்ன சொரணை இல்லாம இருக்கீங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாவற்றையும் எரித்து போட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடந்தது. அன்னையிலிருந்து அந்த நெருப்பு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நேபுகாத்நேச்சார் யுத்தம் பண்ணும் பொழுது ஆலயம் உடைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது நெருப்பெல்லாம் அணைக்கப்பட்டு போச்சு. உடனே ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்னா, ஒரு பக்கெட்ல ஒரு வாளில அந்த பரிசுத்த சபத்தில் இருந்த நெருப்பை எடுத்துட்டீங்கன்னா வேற அந்நிய அக்கினி வந்து என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தர் கொண்டு போடுவார் இல்லையா. நெருப்படுத்தி பத்திரப்படுத்தி கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சான். திடீரென்று மழை பெஞ்சது, அந்த கிணறெல்லாம் தண்ணீரை வந்து நிறைந்து விட்டது. அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. நீ பரலோகத்திலிருந்து எப்ப நெருப்பு இறங்கினா தான் பலி செலுத்த முடியும், அது பண்ண முடியாது. இப்படியே காலங்களை உருண்டோடி விட்டது. ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டார்கள். பிறகு கர்த்தருடைய ஸ்தோத்திரம் தானியேல் தீர்க்கதரிசிக்கு பிறகு மக்கபேயர் என்கிற ஒரு சந்ததி எழும்பினது. அது நம்ம பைபிள் இல்லை, இப்ப நான் சொல்றது. ஸ்தோத்திரம். மக்கபேயர் என்கிற ஒரு சந்ததி, அவங்க 6 பேர். அவர்கள் அவர் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நல்ல பலசாலிகள், நல்ல விவசாயிகள். அவர்கள் எபிரேய மக்களாய் இருக்கிற இவர்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய தேவனுக்கு மறுபடியும் நம்ம பலி செலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்ப தேசத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். எல்லாம் பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது சொன்னாங்க, எப்பா அந்நிய அக்கினி கொண்டதீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் கொன்று போடுவாரு.
பரலோகத்தில் இறங்கி வந்த அக்னி இருந்தா தான் முடியும். அந்த அக்னி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, எரேமியா அந்த கிணத்துல தான் நெருப்பை கொண்டு ஒளிச்சு வச்சாரு, இப்ப எல்லாம் தண்ணியா இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்க, அந்த கிணறு முழுது தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. எல்லாம் துக்கப்பட்டாங்க, ஆண்டவரே தண்ணீர் இருக்கே என்ன பண்ண முடியும்? சரி கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று அந்த கிணத்துல தண்ணீரை ஒரு வாளியில மொண்டு கொண்டு வந்து பலி செலுத்தின அந்த பாறை மேல வைக்கப்பட்ட பலிபடத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலியின் மேல, ஆண்டவரே யெகோவா தேவனே, மகா பரிசுத்தரே, நீதி நிறைந்தவரே, நாங்கள் எல்லாமே அன்னி அக்கினி கொண்டு நாங்கள் பலியிட விரும்பவில்லை அப்பா. நாங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டோம். இன்றைக்கு உம்முடைய கிருபையினால ஒன்று சேர்ந்து உமக்கு நாங்கள் பலி செலுத்த நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். பல வருடங்களாக பலி செலுத்தல ஆண்டவரே, இன்னைக்கு பலி செலுத்துகிறோம் ஐயா. ஆனால் எங்கிட்ட அக்னி இல்லை ஆண்டவரே, பரலோக பரிசுத்த அக்னி இல்லை. என்ன செய்வது? எரையுமே திருசை ஒளிச்சு வச்ச அந்த கிணத்து தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தண்ணீரை நீர் எப்பொழுது அக்னியாக்குவீராக என்று சொல்லி ஊத்தினார்கள். உடனே கப் என்று தீ பிடித்துக் கொண்டது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கிணத்து தண்ணி தீப்பிடி தெரிய ஆரம்பித்தது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான தேவன் நம்முடைய தேவன். இதெல்லாம் சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, அக்னி குறித்த தேவன் வைராக்கியமாய் இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த அக்னி குறித்த கர்த்தர் வைராக்கியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பச்சை தண்ணீரானது நெருப்பாய் மாறி பலி அங்கிருந்து ஏற்றுக்கொள்ள செய்தார். எல்லாரும் குப்பர விழுந்தாங்க, கண்ணீரோடு கதறி அழுதார்கள். ஆமென். எவ்வளவு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செய்தார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் கண்ணீரோடு அழுதார்கள். தேவனுடைய சமூகத்தில் புலம்பி அழுதார்கள். தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கும் அன்னி அக்னி அல்ல, பரலோக அக்னி தான் நம்மை நிரப்பணும். இன்னைக்கு நம்முடைய கையில வேதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முற்பிதாக்களுக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையில வேதம் இருக்கிறது. வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்கும் வேதம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு வேதத்தை கையில வைத்திருக்கிறோமே, நம்முடைய கையில் இருப்பது சாதாரணமான வேதம் அல்ல, அது அக்னி. அது அக்னி, பரலோக அக்னி. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த அக்னி. பரிசுத்த அக்னி தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிக்கிற வசனங்கள் அக்னியா இருக்கிறது. இந்த அக்னியான வசனத்தை தினந்தோறும் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு ஆரம்பிக்க காலையில நேரத்தில் எழுந்து புறப்பட்டு எல்லாம் ரெடியாகி வரும்போது உடனே வந்திருக்கலாம். வரல. நான் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பைபிள் 5 அதிகாரம் படிக்காம நான் எழுந்து வரல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன். 52 ஆண்டுகளாக நான் டெய்லி வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 5 அதிகாரம் படிக்காம நீங்க நான் சர்ச்சுக்கு வரல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான். தேவனுடைய பிள்ளையே, அக்னியான வசனத்து மேல வாஞ்சை இருக்கணும். அக்னியான வசனத்துக்கு துதிகளை செலுத்தணும். அக்னியான பைபிள் எடுக்கிற பொழுது நான் 2-3 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல டைம் இல்லை. எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிளுக்கு 7 முத்தம் கொடுத்து தான் நான் வேதத்தையே திறப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள வேதம் நம்முடைய வேதம். அல்லேலூயா. மகத்துவமுள்ள சத்தியம் தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இதை வீட்டில் வச்சிருச்சு எத்தனை பேர் படிக்காம இருக்கிறீங்க? இந்த வீட்டில் வச்சுட்டு எத்தனை பேர் பைபிளை கையில தொடர்றதே கிடையாது? உங்களுக்கான ரொம்ப துக்கப்படுற தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஆவியின் கர்த்தர் அதை விட ரொம்ப ரொம்ப துக்கப்படுகிறார். தினந்தோறும் பைபிளை வாசிங்க. நீங்க தூங்குறது பெருசு அல்ல, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. வேதத்தை வாசிக்கிறது அவங்களுடைய ஆசீர்வதிக்கும். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது உடம்புக்கு நல்லதா காணப்படலாம், வாழ்க்கைக்கு நல்லதல்ல. உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்திற்கு நீ தூங்க கூடாது. வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, வேதத்தை படி, வேதத்தை படி. வேதத்தை படிக்க படிக்க வாழ்க்கை உயரும். நீ வேதத்தை படிக்க படிக்க வாழ்க்கையின் கடன்கள் அடைக்கப்படும். நீ வேதத்தை படிக்க படிக்க உன் தேவைகள் சந்திக்கப்படும். நாளைக்கு எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் நான் என்ன செய்வேன்னு பயப்படாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே, தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். உன் தேவையை சந்திக்க கர்த்தரால முடியும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ண வேண்டாம். நீ தேவனுக்காக மாத்திரம் வாழ்ந்து வேதத்தை வாசி, பல மணி நேரம் ஜெபம் பண்ணு. நீ இதாய் செய்யும் பொழுது உடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். வேதத்தை வாசிக்க கர்த்தருடைய பிள்ளையே, அது அக்னிமயமான தேவனுடைய வார்த்தை. அக்னியாய் தேவன் எழுதி கொடுத்த அற்புதமான சத்தியங்கள். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆகவேதான் அக்னியான இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்ப நிறைஞ்சிருக்கணும் பாருங்க. லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் மகிமையுள்ளதாக வாசிப்போம். ஆமென்.
சீக்கிரம். ஹல்லேலூயா. லேவியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் சீக்கிரம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும், ராத்திரி எரியணும், பகல்ல எரியணும், காலையில் எரியணும், மத்தியானம் எழுது, ராத்திரி எரியணும், நடுராத்திரி எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் அது பலிபீடம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த அக்னி பரலோகத்திலிருந்து வந்து இறங்கிய வந்த அக்னி. ஆமென். அது உலகத்தில் எங்கிருந்து வரல. ஆமென். ஆப்பிரிக்கா ஐரோப்பில இருந்து வரல. எங்க வந்தது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வீக அக்னி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. பலிபீடம் என்றால் என்ன? உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனசு, இருதயம் தான் அக்னி, பலிபீடம். ஆமென். கர்த்தருடைய பலிபீடம் என்ன சொல்லுங்க? இது பலிபீடம். உங்களுடைய மனசு, உள்ளம்தான் பலிபீடம், உங்களுடைய இருதயம் தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தின் மேல பரலோக அக்னி என்ன செஞ்சிருக்கணும்? எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அக்னி அரிஞ்சு விடக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா அக்னி அணைஞ்சு போயிடும். மறுபடியும் நெருப்பு கொண்டது ரொம்ப ரொம்ப கடினம். பாவம் செய்வீர்களானால், கர்த்தர் உதமான காரியத்தை செய்வீர்களானால் அக்னி அணைஞ்சு போயிடும். ரொம்ப அலைஞ்சிட்டு வர்றீங்க, ஜெபிக்காம படுத்துட்டீங்க, பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார். ஆமென். மணி அப்படியே தூங்குறதே கண்ணிய பண்ணிட்டு ஜெபிக்காம விட்டுட்டீங்கன்னா அக்னி கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு போயிடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் ஜெபம் பண்ணல, 2 நாள் பண்ணல, பரவாயில்ல, அடுத்த நாள் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சிடப்பா. 2 நாள் ஜெபிக்க முடியலப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு மன்னிங்க. என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. ஐயா அம்மா, இயேசு ஆண்டவர்கிட்ட இருக்கிறது போல இரக்கம் எங்க நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு இரக்கம் உள்ளவர். மன்னிச்சிருங்கப்பா, சரி, இனியாவது நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். அப்ப மறுபடியும் தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அணைந்து போகிற மாதிரி அக்னி என்ன செய்யும்? மறுபடியும் கப்பென்று பிடித்த பிரகாசிக்க எரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. மங்கி எரிகிற, சொல்லுங்க, மங்கி எரிகிற திரிய அணையாமல் பார்க்கிறவர். அல்லேலூயா. சரிதானா தேவ பிள்ளையே? நீ மங்கிரமா இருந்தா அணைய கர்த்தர் விட மாட்டார். அதை சுத்திலும் பாதுகாப்பார். ஐயோ, இது இந்த கொஞ்சம் அணைஞ்சு போயிட்டு என் பிள்ளை என்ன பண்ணும், என் பிள்ளை வெகுபாடு படுமே, ஐயோ இது அணையக்கூடாது என்ற கர்த்தர் அந்த மங்கேரியா அணையிற மாதிரி இருக்கிற அந்த கொஞ்சம் வெளிச்சத்தையும் அந்த கொஞ்சம் நெருப்பையும் அணையாம காக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம மேல அனுபவித்திருக்கிறார் கர்த்தர். அளவில்லாத அனுபவித்த தேவன் நம்முடைய தேவன். அக்னி உள்ளமாகிய பலிபீடத்திலே, இருதயமாகிய பலிபீடத்திலே, மனசாகிய பலிபீடத்திலே, ஆத்மாவாகிய பலிபீடத்திலே பரலோக அக்னி எரிந்து கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம். எப்ப எரிஞ்சுகிட்டு இருக்கணும்? உள்ளத்துல அக்னி எப்ப என்ன செஞ்சு? எப்பவுமே எரிந்துகிட்டு இருக்கணும். ஆகவேதான் அப்படி எரியும் பொழுதுதான் கர்த்தர் பாஸ்டர்களை, ஊழியக்காரங்களை எப்படி மாத்துறாரு தெரியுமா? எபிரேயர்ல வாசிக்கலாம், பாருங்க சீக்கிரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 1:7 கர்த்தர் உண்மையுள்ளதாக வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்ப பாஸ்டர்கள் உள்ளத்திலே பரலோக அக்னி எப்பவுமே எரிஞ்சுகிட்டே இருந்தா அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? தேவதூதரை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், சரி, தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலயமாக செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் கர்த்தர் என்ன செய்யறாரா? அக்கினி ஜுவாலயா மாத்துறாராம். பாஸ்டர் உள்ளத்துல அக்கினி எரிஞ்சிருந்தா என்னவா மாத்துறாரு? அக்கினி ஜுவாலயா மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஊழியக்காரன் யார் தெரியுமா? அவன் தான் அக்கினி. நீ நெருப்பு பத்த வைக்காத, இவன் அக்னியா இருக்கணும் தேவன் சொல்றாரு. அப்பா, என் ஊழியக்காரனே, என் தாசனே, என்னுடைய பாஸ்டரே, உன்னை நான் அக்னியா மாத்திரன்னு கர்த்தர் சொல்றாரு. இவன் சொல்றான், இல்ல எனக்கு தீக்குச்சி போதும், பெட்ரோல் போதும். அக்னியா இருக்கு என்ன போதும்? கொஞ்சம் நான் பங்கில் வாங்கணும், பெட்ரோல் போதும், ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும் ஆண்டவரே, நான் அக்னியை பத்த வச்சுக்குவேன். பைத்தியக்காரா, அது வேண்டாம்டா, நான் பரலோக அக்னி, என்னுடைய அக்னி உனக்கு தர்றேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஊழியக்காரன் சொல்றான், இல்ல 1/2 லிட்டர் பெட்ரோல் போதும் ஆண்டவரேன்னு சொல்றான். பாவி, அயோக்கியத்தனம், அருவருப்பை செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் பரலோக அக்னி நம்முடைய வாழ்க்கையில வரல. அப்ப ஊழியக்கார கர்த்தர் எப்படியா மாற்றுகிறாராம்? அக்னியாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சரிதான், பாஸ்டருக்கு தானே அப்படி, எங்களுக்கெல்லாம் இல்லையா? நம்மளையும் தான் சொல்றாரு. உபதியாவில் வாசிக்கலாம். உபதியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபதியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் தேடுறீங்களா? ஒரே அதிகாரம் தான் இருக்கு. உபதியா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. ஐயோ 10 அதிகாரம் தேடுறீங்களா? இல்ல, ஒரே அதிகாரம் தான். 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம்.
ஹalleluya. உபதி எங்க என்ன எடுக்கலையா? யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாகவும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். தேவனை துதிக்கிற பிள்ளைகள், பரிசுத்தமான விசுவாச மக்கள் யாரா இருப்பாங்க? உங்களையும் கர்த்தர் என்ன மாத்திர? சத்தமா சொல்லுங்க. அக்னியாய் மாற்றார். ஆமென். அப்ப பாஸ்டர்ல மாத்திர அக்னியாய் மாத்தல, சபை மக்களாகிய உங்களையும் கர்த்தர் என்ன மாற்றுகிறார்? சொல்லுங்க, என்ன மாற்றுகிறார்? சத்தமா சொல்லுங்க. அக்னியாய் மாற்றுகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளையை உங்களை தேவன் அக்னியாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் தேவனாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு சபையில் இருக்கிற பாஸ்டரையும் ஒரு சபையில் உள்ள தேவ ஜனங்களையும் கர்த்தர் அக்னியாய் மாற்றுகிறார். சதானா? அப்ப அக்னியா இருக்கிறனால தான் பிசாசு வந்தா என்னவா? என்ன ஆயிருவான்? எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. பிசாசு என்னவா? எரிஞ்சிடுவான். ஆமென். ஆகவே அப்படி எரிச்சு போற பிசாசு என்ன செய்வான் தெரியுங்களா? இப்ப அவன் வேற ஒரு காரியத்தையும் செய்யறான். ஓ அக்னியா மாறிட்டீங்களா, இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு பாருங்க. எபேசியர்ல வாசிக்கிற 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சாத்தான் என்ன பண்றான்? நம்ம அக்னியா மாறணும்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான் பாருங்க. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம். பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக. ஆமென். பொல்லாங்கனா யாரு? பிசாசு, சாத்தான். அப்ப சாத்தான் நமக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து, சகோதரனே உங்களை பார்த்து, சகோதரியே வாலி பிள்ளைகளை உங்களை பார்த்து பிசாசு என்ன செய்யறானா? அக்னி அஸ்திரங்கள் அப்படின்னா அக்னி ஆயுதங்கள். அப்புறம் சோதனை எப்படிப்பட்ட சோதனையா இருக்குதான் சொல்லுங்க. அக்னி நெருப்பு சோதனை அனுப்புறான். அப்படியே சமாச்சாரம் இரு உனக்கு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறானா? அக்னி அஸ்திரத்தை அனுப்புகிறான். அதை தேவனுடைய பிள்ளை நாம என்ன செய்யறோமா? என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? வசனம் என்னமா சொல்லுது? அதை அவித்து போடணும். அல்லேலூயா. அது என்ன பண்ணணும்? அவித்து சாம்பலாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை கேட்கணும். ஆமென். எனக்கு சோறு வேணும் ஆண்டவரே, கட்டணம் கேட்காதீங்க. கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, சாத்தான் அனுப்புகிற அக்னி அஸ்திரங்களை அவித்து போடுகிற ஒரு கிருபை அதிகாரத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே. சாத்தான் கொண்டு வர அனுப்புகிற சோதனையை அவித்து போடுகிற அதிகாரத்தை கொடும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. பிசாசு சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க. அக்னியா எப்படி நம்ம மாறுகிறோமோ அதுக்கேற்றபடி காரியங்களை கொண்டு வருவான். நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள வளர்கிறோமோ அதற்கேற்றபடி போராட்டத்தை கொண்டு வருவான். நம்ம எந்த அளவிலே கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறோமோ அதுக்கேற்றபடி போராட்டங்களை, சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த போராட்டத்தையும் ஹல்லேலூயா ஜெயிக்கிற ஒரு பெரிய அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் ஹல்லேலூயா தேவன் இந்த அக்னியை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பாசிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அல்லேலூயா அப்படியாகும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார்? இந்த உலகத்துக்கு எப்படி வரப்போகிறார் சொல்லுங்க? அக்னியாய் வரப்போகிறார். எல்லாரும் சொல்லுங்க. சகோதரர்கள் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் எப்படி வரப்போகிறார்? சகோதரமார் சொல்லுங்க, எப்படி வரப்போகிறார்? சத்தமா சொல்லுங்க சகோதரரே. அக்னியாய் வருவார். அக்னியாய் வருவார் சொல்லுங்க. அடித்தொண்டில சொல்லாதீங்க. எப்படி வருவார் கர்த்தர்? அக்னியாய் வருவார். ஆமென். ஏன்? அக்னிமயமான பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போக நாம் அக்னியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும் கர்த்தர் மாற்றிருக்கிறாராம். அக்னி பிளம்புகளாய், தீ பிளம்புகளாய் மாற்றுகிறார். அக்னியாய் தேவன் நம்மை மாற்றினபடினால நம்மை கொண்டு போய் அவரிடத்தில் வைத்துக் கொள்ள போகிறார். ஆமென். ஆக நம்முடைய தேவன் அக்னியாய் இருப்பது போலவே நம்மையும் தேவன் அக்னியாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தீப்பந்தி வச்சா, தீப்பத்தை வச்சுட்டா எழுப்புவது வந்துடும். தீப்பத்தை வச்சுட்டா அல்லேலூயா அக்னி இறங்கிடும். அப்படி எல்லாம் கிடையாது. நிறைய அக்னி முகாம் சொல்லி சும்மா ஏமாத்திட்டு இருக்கான். ஆகவே உண்மையான அக்னி என்ன? வேத வசனத்துல வரணும்.
அப்படி உண்மையா தேவன் அனுப்புவார், ஆனால் கண்டிப்பா வானத்தின் அக்கினி பற்றி எரியணும். ஆகவே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பலியிட்டவர்கள் எல்லா பலிகளையும் அந்த பலிக்குள்ளிருந்து அக்கினி புறப்பட்டு அதை எரித்து போட்டது போலவே நம்முடைய உள்ளத்திலிருந்து பலிபிடமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, பலிபிடமாய் உள்ளத்தை கர்த்தர் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அந்த பலிபிடமாய் உள்ளத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு, அல்லேலூயா, ஆமென், அக்கினி ஞானஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இதான் அக்கினி ஞானஸ்தானம். பிரைஸ் தி லார்ட். ஆக ஆவிக்கு ஒரு ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், இந்த சரீரத்துக்கு தேவன் கொடுக்கிற தண்ணீர் ஞானஸ்தானம், அல்லேலூயா, முழுக்கு ஞானஸ்தானம், நம்முடைய ஆத்மாவாகிய மனதுக்கு தேவன் கொடுக்கிற அக்கினி ஞானஸ்தானம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் நம்மை இவ்விதமாய் நடத்தினபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே இந்த சத்தியம் கேட்ட நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் அருமையான பிள்ளைகளே இந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து வர விரும்புகிறார். ஆகவே தான் 1 கர்த்தர் சொல்லப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆவியாத்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் பரலோகத்திற்கு போகும்படி காத்து கொண்டிருக்க வேணும். நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். என் தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்து அக்னியாய் இருக்கிறார். அவருக்கு ஊழியஞ்சேர ஊழியக்காரனாகிய எங்களை தேவன் அக்னியாய் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமாய் உங்களையும் தேவன் அக்னியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உண்மையா இருப்பீங்களா? கர்த்தர் உண்மையா இருப்பீங்களா? பலிபீடமாகி உங்களுடைய உள்ளத்தில் எப்போ அக்னியை பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? இனிமேல் தினமும் பைபிளை வாசிப்பீங்களா? அக்னியான பைபிளை வாசிப்பீங்களா? அக்னியோட வசனம் தினமும் படிப்பீங்களா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அக்னியான வசனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அக்னியான வசனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you, God bless you, God bless you. Praise the Lord. கர்த்தர் மகிமை உண்டாவதாக.